ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் ரொம்ப பணக்காரராக இருப்பார். அவர் பார்த்தீங்க இப்போ அப்படின்னா வந்துட்டு கல்யாணம் ஆகியிருக்கும். இப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா, அதாவது ஹீரோயின், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் வந்த உடனே அவரோட கால்லேருந்து ஷூவை மெதுவாக கழட்டி எடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக அவங்க இருப்பாங்க. ஆனாலும் ஹீரோ அவருக்கு பிடிக்கலன்னா அந்த மாதிரி செய்யாத அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க கழட்டுற வரைக்கும் பொறுமையாக இருப்பார். கழட்டி முடிச்சதுக்கப்புறம் காலை மட்டும் அந்த சாக்ஸோட வெளியே எடுத்துட்டு அவர் பாட்டுக்கும் நடப்பார். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து நான் சமைச்சு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் எத்தனை பேருக்கு ஒய்ஃப் அமையும்? ஆனால் அது கூட புரிஞ்சுக்காம அவர் என்ன பண்ணுவார், ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுவார். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா, டிவோர்ஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவார். பொதுவாக அதிகமாக கவனிக்கிறவங்களை அப்படி தான் செய்வாங்க போல இருக்கு. ஒன்று ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்னது இது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்டேன் நீ நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே என்னோட பாட்டி தான், அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுவும் கொஞ்ச நாள் முடிஞ்சிடுச்சு, இப்போ நான் அவங்கள சமாளிச்சுக்குவேன், நீ என் லைஃப்லேருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் இதுக்கு ஒரு வேளை ஒத்துக்கலைனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. நீ ஒத்துக்கிட்டா நல்லது, ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, ஏன் அது வேற மாதிரி இருக்கும். உனக்கு பணம் தானே முக்கியம், பாட்டி கூட சொன்னாங்க உனக்கு பண தேவைகள் நிறைய இருக்குன்னு. இதோ என்னோட கார்டு உன்கிட்ட கொடுக்குறேன், எவ்வளோ வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் இந்த பேப்பரில் சைன் பண்ணுற வழியா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பேச பேச ஹீரோயினுக்கா செம்மக்கும் ஒரு என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே மனசு உடஞ்சு போவாங்க. அதெல்லாம் பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். இதுக்கிடையில் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும், ஒரு லேடி தான் பேசுவாங்க, அதை அழுதுகிட்டே பேசும். ஓகே ஓகேன்னு எதுவுமே பேசாமல் கட் பண்ணிடுவார். ஹீரோயினுக்கு ஏதோ ராங்காக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்வார்னா, இது நான் செகண்ட் டைம் சொல்கிறேன், தேர்ட் டைம் நான் நல்ல விதமாக சொல்லுவேன், நீ நினைக்காத, சைன் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுவார். இதுக்கு கோவம் வரும், இவனை ஓவராக பேசிகிட்டே போகிறான், இதுக்கு மேலே நம்ம பொறுத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீ என்ன ஆசைப்பட்டாலும் ஒரு கணவனா ஒரு மனைவியாக இருந்து நான் அதை செய்யணும்னு தான் நினைப்பேன், இப்போ என்ன உனக்கு இதில் சைன் பண்ணணும் அவ்வளோதானே, பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சைன் பண்ணிடுவாங்க. ஹீரோக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மெதுவாக அந்த வாசலை தாண்டி போகும்போது ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, இப்போ நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இனிமேல் நீ தங்குறதா இருந்தால் ஏதாவது ஆம்பளைங்க இருக்கிற ரூமை பார்த்து தங்கிக்க அப்படின்வாங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. ஆமாம், நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் நீ என்னை தொட்டது கூட கிடையாது, அப்படி இருக்கும்போது நீ எனக்கு வந்து எதுக்குமே லைக் இல்லைன்ற மாதிரி தான் அது மாதிரி சொல்லுவாங்க. சொல்லிட்டு நீ போய் ஆம்பளைங்களா இருக்கிற மாதிரி ரூமில் தான் தங்கிக்கோ, நீ அப்படியான்ற மாதிரி கேட்கும். ஹீரோக்கு சமக்கம் வந்துடும். உடனே வந்துட்டு, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு தெரியுமா, நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டே இருப்பார். அவங்க காதலே வாங்க மாட்டாங்க. அதான் டிவோர்ஸ் கேட்டில கொடுத்தாச்சுல, இன்னும் என்ன உனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க பாட்டுக்கு கதவை சதிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவருக்காக சம்மக்கம் வரும். போனதுக்கப்புறம் இவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். ஹீரோனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இவருக்காக கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, இன்னையோட 3 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது திரும்ப கதவை திறப்பாங்களா, இவர் திட்டிகிட்டே நின்றுட்டு இருப்பார். டக்குன்னு நம்பர் அந்த கேக் அப்படியே கொண்டு வந்து ஒரு மூஞ்சில் அப்பிட்டு திரும்ப கதவை சாத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இவருக்கு சம்மக்கம் வந்துட்டே இருக்கும், அப்படியே கத்திட்டே இருப்பார். அவங்க தான் உள்ளே வந்துட்டாங்களே. இப்போ வந்தவங்க பார்த்தீங்கன்னா கண்டபடி திங்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல கோவமாக தான், நல்லா பசிக்கல, நல்லா சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, அவர் கொடுத்துட்டு போனார்ல அந்த கார்டு எடுத்து பார்ப்பார். இது வரைக்கும் உனக்கு ஒய்ஃபாக இருந்து உனக்கு நான் கட்டுப்பட்டு இருந்தேன், இன்னையிலேருந்து அது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, எவ்வளோ வேணால் பணத்தை செலவு பண்ணிக்கன்னு சொன்னல, அது மட்டும் இல்லாமல் நான் பணப்பிசாசம் தானே எனக்கு சொன்னேன், அதை நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ வெறியாகும். அவ்வளோதான், இப்போ அந்த கார்டை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. நேராக கோவத்தில் கத்தி பிடிச்சிட்டு அப்புறம் நேராக ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இருப்பாரு. அவருக்கு இப்போ ஒரு மெசேஜாக வரும். இப்போ ஹீரோயின் கரெக்டாக ஷாப்பிங் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அங்கே போனால் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெஸ் எல்லாம் இருக்குமோ, அழகான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிடுவாங்க, அப்புறம் எல்லா ஹேண்ட்பேக்கையும் வாங்கிடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லா பர்ஃப்யூமே வாங்கிடுவாங்க, கண்ணாடி வாங்குவாங்க. ஹீரோக்கு மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்க அமௌண்ட் எடுக்கிறதெல்லாம் இவருக்கு வந்துட்டே இருக்கும்ல. அவர் ஃபஸ்ட்டு நினைப்பார் ஏதோ ஷாப்பிங் பண்ணுறா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லாமல் சாப்பிட்ற ஐட்டத்துலேருந்து மொத்தமாக எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ அதை தூக்குறதுக்காக ஆளை வச்சு வீடு வரைக்கும் கொண்டு வர சொல்லி அதுக்கு வேறு டெலிவரி காசெல்லாம் கொடுத்து, சும்மா இல்லாமல் காஸ்ட்லியான கார் கொண்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. இவருக்கு பில்லு அதிகமாக வந்துட்டே இருக்கும். எப்படி எந்திரிச்சு இந்த மீட்டிங்கை விட்டு அதிர்ச்சியில் எந்திரிச்சு நின்றுடுவார். இவனா இப்படிப்பட்ட பொண்ணாக இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ இவருக்கு இப்படி தோண ஆரம்பிச்சிடும். உடனே இப்போ நம்ம வீட்டுக்கு போகல அப்படின்னா பேலன்ஸை 0 ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வருவார். அதுக்குள்ளே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து வீட்டை இவ்வளோ நாளாக சுத்தமாக வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவர் மேலே உள்ள கோவத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் ஒரு வாய் தின்னுபிட்டு அங்கங்கே தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க. ஹீரோ இப்போ உள்ள நுழைவாரா, பார்த்தா வீடே வந்து குப்பை தொட்டிக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கும். பார்க்குறோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்கள பார்த்தீங்கன்னா அப்போவும் அவங்க அவ்வளோ இது மேக்கப் போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு உட்காந்துருப்பாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அவர் என்ன சொல்வார், நான் இவ்வளோ வாங்கின ஒரு ஸ்பீக்கர் மட்டும் வாங்க மறந்துட்டேன், ஏன்னா நீ வர நேரத்துக்கு வந்துட்டு உன்னை வெல்கம் பண்ணுறதுக்காக அதாவது சிஓ வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிடுறதுன்னு நினச்சேன், அது மட்டும் மறந்துட்டேன், பரவாயில்ல நானே கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கத்துவாங்க. கேட்பாரு, அப்போ நீ எனக்கு இன்னைக்கு சமைக்கல அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, சமைக்கணுமா, நான் இதுக்காக உனக்காக சமைக்கணும், அதோ கிச்சன் அங்கே இருக்குது, போய் சமைச்சு சாப்பிடு போ, உனக்கு என்ன தேவையோ அதை போய் சமைச்சு சாப்பிடு அப்படின்னு இவருக்கு இப்போ கோவமாக வரும். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ தங்கிட்டு இருக்கிறது ஏன் இடத்துல தங்கியிருக்க, என்னோட காசில் சாப்பிட்டுட்டு இருக்க, இப்போ நீ வந்து எனக்காக சமைக்க மாட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்பாரா. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து 2 பேருமே பேப்பரில் சைன் பண்ணியாச்சு, இப்போ நான் இதெல்லாம் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அது உன்னோட பணம் கிடையாது,
கிடையாது. இந்த டிவோர்ஸ் குடுத்தீன்னா, இந்த பணத்த குடுக்குறேன்னு சொன்னது நீ. அந்த டிவோர்ஸ்க்காக காம்பன்சேஷனா குடுத்த பணத்த தான் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது நீ சொல்லி காட்டாத அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இவ்ளோ சொல்லி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கப்புறம் டிவோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க தானே தங்கி இருக்கணும். நான் எப்படி வேற இடத்துக்கு போ முடியும்? நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் நீ கிளீன் பண்ண மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா? அதுதான் நீ இருக்கல்ல, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் அதெல்லாம் பார்த்து பார்த்து அவருக்கு ஒரு மாரி அருவருப்பா இருக்கு இந்த இடத்த பார்க்கவே. இது எல்லாத்தையும் அவர் கோவப்படுறதெல்லாம் நின்னு அப்படியே அழகா நின்னு ரசிச்சுட்டே இருப்பாங்க. என்னைய அவன் வெறியேத்துறா, நல்லா வெறியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ள போயிடுவாங்க. ஹீரோ தன்னால புலம்பிட்டு இருப்பாரு. எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஹீரோயின் இப்ப அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க கிட்ட வந்துட்டு நான் அவன் அப்படியே திமிரா இருக்கான். இந்த 3 வருஷத்துல எவ்வளோ அமைதியா நான் இருந்தேன் தெரியுமா? எவ்வளோ என்னோட ஆட்டிட்யூட்லாம் காட்டாம எந்த அளவுக்கு நான் மாறி இருந்தேன். அவன் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான். அதுக்காக நான் அவனுக்கு பெனால்டி போடணும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்ல சொல்ல அவங்க ஃப்ரெண்டு வந்து அப்படி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவன் எப்படி போச்சு தெரியுமா? அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசி பேசி சிரிப்பாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன கேட்பாங்கன்னா, இதெல்லாம் சரிதான். இப்போ நீ என்ன பண்ண போற உன் ஃபியூச்சருக்காக அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 வருஷம் ஹவுஸ் ஒய்ஃபா நான் வீட்லயே இருந்துட்டேன். எந்த வேலைக்கு நான் போகவே இல்ல. இப்போ அந்த மாதிரி இருக்க முடியாது. திரும்ப நான் வந்து ஒர்க் பிளேஸ்க்கு போகணும். அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் வந்து நல்ல முடிவு. நீ வேலைக்கு போனா தான் உனக்கு வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை வரும். நீ சந்தோஷமாவும் இருக்க முடியும். நீ ஒரு நல்ல டிசைனர். நீ அதையே கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பா நான் இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இதுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு அவங்க பெரிய டாப் மோஸ்ட் கம்பெனிக்கு வந்து டிசைனரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்காக இன்டர்வியூக்குலாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்களா, அது ஹீரோ பார்த்துருவாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு உடனே, ஏன் இதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ பெரிய கம்பெனிலலாம் வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? இந்த 3 வருஷம் நான் வேலை பார்க்கல. அதான் இப்போ நான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணலையா அவனுக்குன்னு கேட்கும்போது, உன்கிட்ட நான் எதுக்காக இன்ஃபார்ம் பண்ணணும்? நீ யார் மோதம் அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு கோவமா வரும். இவருக்கு டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணியாச்சு. ஆனா நம்மள மதிக்க மாட்டேறா, நம்ம கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்ற பேர் கோவமா வரும். ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, எந்த கம்பெனியில் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபுக்குலாம் வந்து வேலை கொடுக்குறாங்க, வயசு பொண்ணுங்க புதுசாக படித்து வந்தவங்களுக்கு தான் வந்து வேலை கொடுப்பாங்களே தவிர்த்து, அந்த கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் அப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்களுக்குலாம் எந்த கம்பெனிலையும் வேலை கொடுக்குற அளவுக்கு யாரும் முட்டாளுங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் அப்படி கிடையாது, சில குருட்டு பசங்களும் இருக்க தான் செய்வாங்க, அவங்க வந்து எங்களுக்கு வேலை கொடுப்பாங்க, நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேருமே திரும்ப சண்டை போட்டுக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க செலக்டும் ஆகியிருப்பாங்க. இப்போ மறுநாள் வந்து அவங்க வேலைக்கு வந்துடுவாங்க. ஹீரோவும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் வேலையை பார்க்கறதுக்காக அவர் வந்து நிற்பாரு. இப்போ எல்லாருமே வேலை பார்க்காம எல்லாரும் கூடி நின்று பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பாரு, என்ன அங்கே கூட்டம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ அவர் என்ன சொல்வார்னா, நம்ம கம்பெனிக்கு புதுசாக ஒரு டிசைனர் வந்திருக்காங்க, அவங்க வந்து டாப் மோஸ்ட் டிசைனராக இருக்காங்க, அவங்க இங்கே நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு பெரிய ஒரு லக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் அவங்கள தான் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டன்ட் சொல்லுவார். ஒன்று ஹீரோ என்ன கேட்பாருன்னா, அப்போ நம்ம ஏன் சும்மா நிற்கிறோம், நம்மளும் போய் அவங்கள வெல்கம் பண்ணாதானே அவங்க நம்ம கம்பெனியில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 பேரும் இங்கே வருவாங்க. இங்கே வந்தோடனே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், ஹாய்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் திரும்புவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு தெரியும் இது ஹீரோட கம்பெனி தானே, ஆனால் ஹீரோவுக்கு தெரியாதுல. பார்த்தோன்னு நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை கேட்டுட்டு என்ன பண்ணுவார், டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு கூட்டு போயிடுவார். இதை பார்த்தோன்னா அங்கே இருக்க கேர்ள்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். என்னது இது, இவ்வளோ நாளாக நம்ம இங்கே வேலை பார்க்குறோம், எவ்வளோ அழகழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரோம், ஒரு நாள் கூட நம்ம பாஸ் நம்ம கிட்ட பேசுறது கூட கிடையாது, வந்தது வராதமா அவளை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. அவள் அழகா இருக்கா, ஆமா ஆமா இருக்க தானே செய்யறா, அவள் அழகுல பார்த்தோன்னே மயங்கிட்டார் போல இருக்கு, அதனால தான் நம்ம சிஓ வந்துட்டு உடனே அவளை கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லுவாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு முன்னாடியே பழக்கம் இருக்குமோ, முன்னாடியே தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு கல்யாணம் ஆனதா அவர் வெளியே சொல்லியிருக்கவே மாட்டார். இத்தனைக்கும் 3 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி, யாருக்குமே இவங்க தான் அவங்க ஒய்ஃப்ன்றது தெரியவே தெரியாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசிட்டே இருப்பாங்களா. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, போதும் போய் எல்லாரும் வேலையை பாருங்க, கொஞ்சம் எல்லாரும் ஃப்ரீயாக இருந்துக்கோங்கன்னு சொல்லவும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ இவருக்கு இங்கே உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலையே, புதுசாக வந்து டிசைனரோடு இவர் ஏன் கையை பிடிச்சிட்டு போனாரு, என்னவா இருக்கும், இவருக்கே அந்த யோசனையாகவே இருக்கும். இங்கே உள்ள வந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட எதுக்காக நீங்கள் வந்த, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நான் தான் சொன்னேன்ல நான் வேலை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் தான் சொன்னேன்ல எல்லாருமே அந்த அளவுக்கு தெளிவாக இருக்க மாட்டாங்க, சில குருட்டு பசங்களும் இருப்பாங்கன்னு நான் உன்னை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாறி மாறி திரும்பவும் சண்டை போட்டுப்பாங்க. ஹீரோ வந்து என்ன சொல்வார்னா, இங்கே பாரு உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், அதாவது அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக வந்துட்டு என் மனசை மாற்றணுன்றதுக்காக என் கண்ணு முன்னாடியே வந்து போகிற மாதிரி ஏன் ஆஃபீஸ்லேயே வேலைக்கு சேர்ந்திருக்கியா, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது, உன் மேலே என்றைக்குமே எனக்கு லவ்வும் வராது, நீ இங்கே இருந்தால் நான் உன்னை லவ் பண்ணுவேன், திரும்ப உன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு வந்து மனசுலால நினைக்காத அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துரு. திமிரு எவ்வளோ திமிரா பேசிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே முன்னாடியே நடப்பாங்களா, ஹீரோ பின்னாடியே போயிட்டே இருப்பார். அப்படியே அவரோட சேர்ல போய் உட்காந்துருவாரு. உட்காந்த உடனே ஹீரோயின் சும்மா இல்லாமல் அந்த சேரை சுத்துன்னு சுற்றுவாங்க. ஒரு 10 ரவுண்டு சுற்றுறவொன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்துடும். அப்போ நிற்க வச்சுட்டு சொல்லுவாங்க, நான் இங்கே வந்தது வேலை பார்க்க தான், உன்னை கவர் பண்ணுன்றது கிடையவே கிடையாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இன்னொரு தடவை என்னை தொந்தரவு பண்ணனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க போன உடனே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தலை சுற்றிட்டே இருக்கும். எந்திரிச்சு நின்று அவங்கள திட்டலான்னு போவார். ஆனால் பொத்துன்னு அந்த சேர்லேயே
அப்படியே வந்து விழுந்துருவாரு. விளையாடி நின்றுட்டு இருப்பாரு. அப்போ அவரோட அசிஸ்டன்ட் வருவார். பாஸ் நீங்கள் ஓகேவான்னு கேட்கும்போது ஹீரோ எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பாரு. ஆனால் அவரால் முடியாது. அப்படியே தடுமாறி திரும்ப சேரில் வந்துட்டு நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் ஹீரோன் இப்போ வெளியே வருவாங்களா, உடனே திரும்ப வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலையே விடாது. உள்ள என்னதான் நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். உடனே ஹீரோயினை கூட்டு போய் என்ன நடந்துச்சு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே அங்கே வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆரம்பிப்பாங்களா, நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் பாஸ் வந்து எவ்வளோ நல்லவர் தெரியுமா, இது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கூட கிடையாது, இன்னைக்கு உங்கள் கையை பிடிச்சி கூட்டு போனார், உள்ள என்ன ஆச்சு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் நினைப்பாங்க, ஓஹோ நீ ஆஃபீஸில் அந்தளவுக்கு நல்லவன் பேர் எடுத்து வச்சிருக்கியா, அது நல்லது இல்லையே அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. உடனே அப்படியே அலற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சு ஏன் அலறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. நான் என்னத்தை சொல்கிறது, அவர் என் கையை பிடிச்சி இழுத்தாரு, என்னை கெஸ் பண்ண பார்த்தாரு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். என்னது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியமாக கேட்பாங்க. உடனே ஹீரோயின் அழுது அழுது அப்படியே நடிப்பாங்க. உடனே சில பேருக்கு கோவமாக வரும், பொறாமையாக இருக்கும். இத்தனை வருஷமாக நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், எங்கள்கிட்டலாம் அவர் மூச்சு கொடுத்து பேசுனதில்ல, வந்த அன்னைக்கே உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாரா அப்படின்னு ஒரு சில பேர் அப்படி வேறு நினச்சிட்டு இருப்பாங்க. மனசில் எப்படி இருக்கும்னா இதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க. அதோட மற்ற லேடிஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடச்சிருக்கு, ஏன் அதை நீ வேண்டான்னு மறுத்துட்ட அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒன்று ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அங்கே இன்னொருத்தர் வேறு இருப்பார், அதாவது மேல் ஸ்டாப் வேறு இருப்பாங்க. அவர் என்ன சொல்வார்னா, எனக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடச்சிருந்தா நான் உடனே ஓகே சொல்லியிருப்பேன். ஒன்று ஹீரோனுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஹீரோ வந்துட்டு பாய்ஸு கேர்ள்ஸ்னு இல்லாமல் எல்லாருக்குமே ஹீரோவை பிடிச்ச மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா, என்னடா இது நம்ம ஒன்று சொன்னால் இங்கே வேறு மாதிரிலாம் போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதோட அவங்க அதை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு லேடி வந்து என்ன பண்ணி விட்டுருன்னா, அந்த கம்பெனிக்கு குரூப் சேட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதில் வந்துட்டு மெசேஜ் போட்டு விட்டுரும். இந்த மாதிரி வந்துட்டு புதுசாக வந்த ஒரு பொண்ணை வந்து நம்ம சிஓக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் போட்டு விடவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் மாறி மாறி இது உண்மையா உண்மையா உண்மையான்னு மாறி மாறி கேட்கவும் ஆமான்ற மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்குள்ளவே சேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்காருல, அவர் வேற மும்முரமாக அதை பார்த்து பார்த்து அவரும் பதிலுக்கு பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்துருவார், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது ஒரு ஃபோன் அப்படியே மறப்பார். ஃபோனை காட்டு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை தெரியாமல் நான் அதை கிளிக் பண்ணிட்டேன்னு சொல்வார். ஃபோனை பிடிக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தான் விஷயமே ஹீரோக்கு தெரியும், ஹீரோயினால தான் இந்த பிரச்சனையே உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஹீரோ கோவமா வந்து நான் கவனிச்சுக்கிறேன், நீ எப்படி பிளான் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு அவர் கோவமா போவார். மனசுக்குள்ளே தான் நினைப்பாரு, வெளியே தான் சொல்ல முடியாது. ஹீரோ கோவமா ஒரு பக்கம் போவார். இந்த அசிஸ்டண்ட்டுக்கா ஹீரோ கோவமா போனோன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஒன்று இப்போ குரூப்பில் வந்து ஒரு வாய்ஸே போடுவார், இங்கே பாருங்க யார் இதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த விஷயத்தை பேசக்கூடாது, அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்க்குற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாரு. இப்போ எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு ஓவர் டைம் பார்த்துட்டு இருப்பாங்களே, இப்போ அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து நேராக அங்கே வந்துடுவார். வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ வந்து அப்போ தான் ஹீரோயின் வந்து வேலை இப்போ தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கிளம்பலான்னு போவாங்களா. ஒன்று ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஆஃபீஸில் என்னை பற்றி நல்ல நல்ல பேராக ஏற்படுத்தி விட்டுருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாரா. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து சும்மா ஏன் அப்படின்னா வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே சமாளிப்பாங்க. ஆஃபீஸில் எல்லாம் ரொம்ப டல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூமர்ஸை போட்டு விட்டோன்னா ரொம்ப அவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லா வேலை பார்ப்பாங்க, நல்ல ஆர்வமாகவும் இருப்பாங்க, நம்ம கம்பெனியும் சீக்கிரம் டெவலப் ஆகும்ல அப்படின்னு சொல்லுவாங்களா. ஓஹோ அதுக்காக தான் நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்களா. ஹீரோ அப்படியே அழகாக தூக்கி அவங்கள ஒரு சேரில் உட்கார வச்சிருப்பாரு. நீ சொன்னில்ல இப்போ அதை உண்மையாக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னது அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போவே நான் அதை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு கதறுவாங்க. ஒன்று ஹீரோ என்ன சொல்வார், இப்போ இது பண்ணக்கூடாதுன்னா உனக்கு நான் வேற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், உடனே ரிசைனிங் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லுவார். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஓடி போய் நின்றுப்பாங்க. சொல்லுவாங்க, இல்லை நான் ரிசைன் பண்ணலை, இப்போ என்னால் தானே இந்த மாதிரி பேர் வந்துச்சு, நானே நாளைக்கு எல்லாருக்கிட்டையும் கிளியர் பண்ணிடுறேன், இந்த மாதிரி சும்மா தான் நான் சொன்னேன், பொய் சொன்னேன், இது உண்மை கிடையாதுன்னு சொல்லி பேரை மாற்றிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தான் பண்ணுறேன் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டவும் அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்போ மறுநாள் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு அவங்க கொஞ்சம் லேட் ஆகிடும். ஆஃபீஸ்க்கு வரும்போது பார்த்தா ஆஃபீஸே டோட்டலாக மாறி இருக்கும். ஏன்னா இப்போ வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல அந்த லேடிஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹீரோயின் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி எல்லாருமே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஹீரோனுக்கு வந்து பார்த்தோன்னு ஒரு மாதிரி இருக்கும், என்னது இது எல்லாரும் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க, அதுவும் மேல் ஸ்டாஃப் அவர் கொண்டு ஹீரோயின் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, ஏன் எல்லாரும் நம்மள மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. உடனே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் வேறு மாதிரி நார்மல் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அதுக்கிட்ட கூப்பிட்டு என்ன ஆச்சு ஏன் எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த லேடி என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இங்கே பாரு இப்போவே ஒரே நைட்டில் வந்துட்டு எல்லாருமே இந்த ட்ரெஸ்ஸை ஆர்டர் போட்டு வாங்கி போட்டு வந்திருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. எல்லாம் நீ தான் அப்படின்னு புரியலன்னு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ அழகாக இருக்கிறதுனால தான் ஹீரோ உடனே அவருக்கு பிடிச்சி போய் தான் உன்னை வந்துட்டு நேற்று உங்க கூட வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு கேட்டதான் நீ சொன்னேன்ல, இன்றைக்கி அதே ட்ரெஸ் அவங்க போட்டாங்கன்னா அவங்களையும் அவர் கூப்பிடுவாருன்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த மேல் ஸ்டாஃப் கொண்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு இருக்காரு, இதை எப்படி சமாளிக்க போறேன்னு ஹீரோயின் முடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த நேரம் ஹீரோ நேரம் வந்து பாப்பாரா, எல்லாரும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிற்பாங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை கூப்பிடுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காதெல்லாம் பொத்தி நின்றுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக ஹீரோ திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நேற்று நீ என்கிட்ட என்ன சொன்ன, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் சீக்கிரமாக வரணும்னு நினச்சோம், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு அதுக்குள்ளே எல்லாமே வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ உடனே இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போகிற, உன்னால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லும்போது அங்கே கூட இருக்கவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு மட்டும் லீவ் எடுத்துறாதே ப்ளீஸ், நேற்று என்ன நடந்துச்சு எப்படி என்ன எதுன்றது எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு இப்போ செம்ம கோவமாக இருக்கும். எல்லாரையும் பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி
மாதிரி இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு, வேற ஏதாவது நடந்ததா, ஏன் இவ்வளோ கோவமா போறாரு அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வேலை இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த ஒரு லேடி மட்டும் வேற ட்ரெஸ் போட்டிருந்ததுல அதுக்கிட்ட மட்டும் தான் ஹீரோயின் இப்போ பேசுவாங்க. அதோட கேட்பாங்க என்ன ஆச்சு, ஒன்றுமே எனக்கு புரியல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் ஹீரோயின் உண்மையை ஒத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட மட்டும் ஹீரோயின் சொல்லுவாங்க. நீ விளையாட்டா செஞ்சது எங்க வரைக்கும் போயிருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, சரி சரி இதுக்கப்புறம் நான் பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படலை, நான் போய் பிரோஜனமாக ஏதாவது வேலையை பார்க்குறேன், அப்போ தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அங்கேருந்து போவாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு கிளைண்ட்லாம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு அந்த வேலைங்கள்லாம் இருக்கும். அப்போ தான் அவங்க உட்காந்து அவங்க வேலை பார்க்கும்போது பார்த்தோன்னா ஒரு வயசான தாத்தா இருப்பார். அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்டார். எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்டு பிடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் நடந்துகிட்டே இருப்பார். இவரை வந்துட்டு எப்படியாவது நம்ம மாட்டி விட்டுறணும், இவரோட கேரக்டர்லாம் வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கம்பெனியில் நம்ம நல்லா வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பேர் கிடச்சிரும். அதுக்கு என்ன பண்ணணும், அவரை நேரில் போய் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசணும், அவரை பற்றி அவர் உண்மைகளை வெளியே வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தாத்தாவை பார்க்கறதுக்காக அந்த ஹீரோயின் வந்து கிளம்பி வருவாங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த தாத்தா இருக்காருல்ல, இந்த பக்கம் 4 பொண்ணு இந்த பக்கம் 4 பொண்ணு மடியில் 4 பொண்ணு சுற்றி சுற்றி உட்கார வச்சிருப்பாரு. எல்லாரும் உங்களை நாங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய்யா பேசிகிட்டு இருப்பாங்க. அவரும் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு. அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தாத்தாவை பார்த்துருவாங்களா, தாத்தா கேட்பாரு யார் மணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த குரூப்லேருந்து அதாவது இந்த கம்பெனி குரூப்லேருந்து வந்திருக்கேன், நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய வசதியானவங்களா இருக்கீங்க, எங்கள் கம்பெனிக்காக நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்த தாத்தா என்ன பண்ணுவார், அந்த ஃபைலை தூக்கி அந்த பக்கம் வச்சிருவாரு. வச்சவர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான ஒரு இரவு, நீ இவ்வளோ அழகாக இருக்க, நானும் இவ்வளோ இளமையாக இருக்கேன் அப்படின்னும் போது கம்பெனி விஷயத்தை பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சரி அதெல்லாம் விடு நம்ம வாழ்க்கையை பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் என்னடா இது வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. சேர்ந்து ட்ரிங்க் பண்ணு, சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரா. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, எங்கள் கம்பெனிக்காக தான் உங்ககிட்ட பேச வந்தமே தவிர்த்து உங்கள் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவார். ஹீரோயின் கியோமுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீரோ வந்துட்டு காரில் தனியாக அவரோட அசிஸ்டன்ட் கூட போயிட்டு இருப்பார். அவர் வேலை முடிச்சு அப்போ அசிஸ்டன்ட் என்ன சொல்வார், இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, அவரை போய் அந்த கிளைண்ட் வந்து கொஞ்சம் மோசமானவர் தான் பிள்ளைங்க விஷயத்தில், அவரை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்னைக்கு போயிருக்காங்கன்னா அவளுக்கு இதெல்லாம் நல்லா வேணும்னு சொல்லும்போது அவர் ரொம்ப மோசமானவர் இவர் சொல்லுவார் அசிஸ்டண்ட்டை. அது கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன சொல்கிற நீ, கார் அங்கே உடனே விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ நிறைய இங்கே வந்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் இவரை பற்றி தெரிஞ்சதுல ஹீரோயின் வந்திருக்காங்க, எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெப்பர் ஸ்ப்ரேலாம் இருக்கும்ல அதை எடுத்து அவர் மூஞ்சில் அடிக்கலான்னு பார்த்தா அது அவங்க மூஞ்சில் திருப்பிக்கிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். உன்னை ஹீரோயின் ஹெல்ப்னு கத்திட்டே இருப்பாங்க. வந்துட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்து இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இவரோட சண்டை போட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு அவர் அடிக்கணுன்ற மாதிரி முடிவே எடுத்துருவாங்க. ஒரு பாட்டிலே கையை எடுத்துருவாங்க. அதுக்குள்ளே அவங்க கையை தான் உங்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே பார்த்தா அவர் அலறல் சத்தம் கேட்கும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹீரோ அதுக்குள்ளே அவர் தலையில் ஒரு அடியை போட்டுட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு அடி அடிச்சோன்னா அவ்வளோதான், அவர் அப்படியே அங்கேயே விழுந்துட்டு இருப்பாரு. விழுந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சமக்கம் வரும். இவளை பற்றி இவளுக்காக நீ வந்து சண்டை போட்டுட்டு இருக்கியா, நான் உன் கம்பெனியோட டைப் வைக்கணும்னு நினச்சேன், உனக்கு தெரியும்ல அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கேட்டுட்டே இருப்பாரு. அவர் என்ன சொல்வார்னா ஹீரோயினையே வந்து இது பண்ணுவார், இந்த பொண்ணு வந்துட்டு என் கூட இப்படி இருந்தா அப்படி இருந்தான்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு சமக்கம் ஒரு ஒன்று ஹீரோ அவங்க திட்டுறதை திரும்பி பார்த்துட்டு இருப்பாரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னை பற்றி இப்படி தப்பாக பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ பார்த்துட்டே இருப்பார். அவருக்கு தான் தெரியும்ல ஹீரோயினை பற்றி, அவங்க பேசுறதெல்லாம் நின்று கவனிச்சிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அந்த தாத்தா ரொம்பவே பேசுவார். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், திரும்ப ஒரு அடி அடிச்சிருவார். நீ இதுக்கப்புறம் உன் கம்பெனியோட நடக்கவே நடக்காது, நம்ம 2 பேர் வந்துட்டு உனக்கு ஸ்பான்சர் பண்ணுறது அதெல்லாம் விஷயமே நடக்காது அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொல்லுவார். பேச பேச கோவம் தான் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தாத்தா வர பேசிட்டே இருப்பார். ஹீரோ இன்னொரு அடி அடிச்சிருவார். அடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவர் கீழே விழுந்துருவார். இப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு கட்டையை கொடுத்து அவன் கையிலேயே அடி, அதில் தானே நான் வந்து தொட்டான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து வேண்டாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லுவாங்களா. இப்போ நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு அடி. ரொம்பவே கவலைப்படுவாங்க, இந்த கம்பெனிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன், இப்போ இந்த கான்ட்ராக்டை வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்வார்னா, அதை பற்றி நீ கவலைப்படாத, இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் தான், இவன்கிட்ட சைன் வாங்கி இப்படிலாம் வந்து உன்னை கஷ்டப்படுத்தி இப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை, இந்த கம்பெனி இல்லாட்டி இன்னொரு கம்பெனியோட நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு லைஃப்பில் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம், இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது உனக்கு சேஃப்டியே கிடையாது, நாளை பின்ன இவனை கொண்டே உனக்கு தொந்தரவு வரலாம், அதனால இந்த கம்பெனியை விட்டு நீ வேலையை விட்டு போயிட்டு நீ சேஃபாக இருக்க வழியை பாரு அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு என்ன சொல்வாங்கன்னா, நீ அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், சின்ன வயசுலேருந்து எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன், இவர் ரொம்ப பணக்காரரு, இவர் மட்டும் நம்ம கம்பெனிக்கு வந்து இவர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாருன்னா எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக நடந்திருக்கும், நானும் சாதிச்ச மாதிரி இருந்திருக்கும், எல்லாமே இப்போ டோட்டலாக மாறி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வேகமாக போயிடுவாங்க. இப்போ ஹீரோ சும்மா விடுவாரா, அனுப்பி விட்டார் இருக்காருல்ல, அந்த ஆள் திரும்ப அந்த தான் கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்து பார்த்து திரும்ப அடின்னு போட்டு அடிச்சுட்டு இதில் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அவர் பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாமல் நான் எங்கே சொன்னாலும் சைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருக்கு கோவமாக இருக்கும். அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, இதுக்கு மேலே அவளுக்கு எந்த பிரச்சனை வந்துச்சு உன்னை சும்மாவே விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீ இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க லைஃப்பில் விளையாடி இருக்க, அதுக்கு எல்லாத்துக்கும் உன்னை நானே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். எவ்வளோ கெஞ்சி பார்ப்பாரு, முடியவே முடியாது, அதுக்கப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வந்துடுவார். இதை கூட தெரியாமல் ஹீரோயினுக்காக தான் அவர் செய்வார். அதோடு முடிச்சிருவாங்க.
ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் வெளியே வருவாரா, ரோட்டில் தான் ஹீரோயின் வந்துட்டு காருக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காரே வராது. ஹீரோ வந்து நின்று பேச்சு கொடுப்பாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல கரெக்டான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ என்ன சொல்வார்னா, என் கம்பெனி ஸ்டாஃபுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆபத்து நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் இப்படி தான் போய் காப்பாற்றுவேன், அது ஒரு நாயாக இருந்தாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், எது நாயாக இருந்தாலுமா, ஏன்னா அந்த அளவுக்கு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவமாக வரும். வச்சிருவாங்க. டக்குன்னு இவர் அப்படியே சமாளிச்சுட்டே இருப்பாரு. இப்போ போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ எதுக்காக அங்கே நின்றுட்டு இருக்க, வேற இடத்துல போய் காசு கொடுத்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் நான் வேலைக்கே சேர்ந்திருக்கேன், இனிமே தானே எனக்கு சேலரியே வரும், என்கிட்ட இப்போ காசெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ நடந்து போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு கார் வருமா, இப்போ 2 பேருமே காரில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஹீரோ என்ன கேட்பாரு, நான் போகிற காரில் நீ வர பார்க்குறியா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ வேற கார் வந்தால் போனோன்னே ஹீரோ கிட்ட இப்போ காசே இல்லை, நீ இந்த ஒரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ண, அப்புறமா நான் உனக்கு பணம் கொடுத்துறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்லுவாரா. வேக வேகமாக அந்த கார் கதவை திறந்து ஹீரோயின் போய் உள்ளே உட்காந்துப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், இப்போ நீ வெளியே வரியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது முடியாதுன்னுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள வலுக்கட்டாயமாக வெளியே எடுத்து போட்டு அவர் பாட்டுக்கு காரில் ஏறி உட்காந்து கிளம்பிடுவார். ஹீரோன் அவர் நல்லா நிறுத்திட்டே இருப்பாங்க. திரும்ப ஹீரோ அந்த காரை திருப்பிக்கிட்டு வருவாரா, பரவாயில்ல அவனுக்கும் மனசில் இறக்கம் இருக்குது, அதனால தான் திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாங்க. வந்தவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் வந்து உள்ளே போய் உட்காந்தாங்கல்ல, அவங்களோட ஹேண்ட்பேக் உள்ளே வச்சுட்டு வந்திருப்பாங்க, அதை எடுத்து அவங்க மூஞ்சிலே தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். ஹீரோன் வெளியே நின்று அவரை திட்டிகிட்டே இருப்பாங்க. திட்ட வரைக்கும் திட்டிட்டு இப்போ மறுநாள் ஆஃபீஸ்க்கு ரெடியாக கிளம்பி வந்துருப்பாங்களா. இப்போ ஹீரோ உட்காந்துருப்பாரு. இவன் எப்படி சைன் வாங்காமல் விட்டுட்டான், இப்போ என்ன பண்ணுறது, இப்போ நம்ம மேலே தப்பு இருந்தது, இப்போ அவன் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நம்ம போய் திட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வருவாங்களா. வேகமாக வந்து ஹீரோட ரூம் கதை திறக்கும் போது அவர் திறந்துருப்பாரு. ஹீரோயின் மேலே தவறி விழவும் ஹீரோயின் தாங்கி பிடிச்சிப்பாங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோட அசிஸ்டண்ட்டும் இன்னொரு லேடி வந்திருப்பாங்க. ஓ இவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக இருக்காங்க போல இருக்குது, நாங்கள் எதுவும் பார்க்கலன்ட்டு அவங்க 2 பேர் வேற உள்ளே ஓடிடுவாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். 2 பேரும் இப்போ உள்ளே வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ அவர் அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்வார், எதுக்காக வந்தேன்னு ஹீரோ கேட்பாரா. இந்த மாதிரி நேற்று அவர்கிட்ட சைன் வாங்கிட்டோம்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எது அவர்கிட்ட சைன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் வாங்கியாச்சுன்னு, இப்போ எதை நினச்சி என்னை திட்ட வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. இல்லை உங்களெல்லாம் நான் திட்ட முடியுமா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எப்படி அவர்கிட்ட சைன் வாங்கினீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை ஐஸ் வச்சு அவருக்கு மசாஜ் பண்ணுற மாதிரிலாம் உட்காந்துட்டு ரொம்பவே சமாளித்து பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டிசைன் அவர் வந்து சைன் பண்ணிட்டார்ல, அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதாக இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டார், அந்த பேப்பரை காட்டவே மாட்டாரா. குடுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ போய் ஒரு சேரில் போய் விழுந்துருவார். அவர் மேலே ஹீரோயின் போய் விழுந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். இப்போ இதில் சைன் வாங்கிட்டாங்கன்னா அவங்க இப்போ ரொம்ப டிசைனராக வேலைக்கு சேர்ந்து அவங்க சாதிச்சிட்ட மாதிரி தானே. ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து கிடப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஆஃபீஸில் உள்ள மொத்த பேரும் வந்துட்டு அந்த கேக்கு அது இதுன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவே வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிறத பார்த்தோன்னா என்னது இதுன்னு பார்ப்பாங்களா. இல்லை நான் தடுமாறி விழுந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. உடனே எல்லாரும் அங்கேயே அப்படியே மாறி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு சேர்ந்து நீ இந்த மாதிரி சாதிச்சிட்ட, நம்ம ஆஃபீஸை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போயிட்ட அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி சாதிக்கணும்னு தானே அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. ஹாப்பியாக இருப்பாங்க. இன்றைக்கி நைட்டே வந்து ஒரு பார்ட்டி கொடுக்குறோம் இதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லும்போது உடனே எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஹீரோவையும் நீங்களும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லுவாங்களா. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நம்மெல்லாம் போய் அந்த பார்ட்டி அட்டன் பண்ணலாம், ஹீரோ வந்து ரொம்ப பிஸியாக இருப்பார், அவரை நம்ம சிஇஓவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ பார்ப்பாரு. இன்றைக்கி நைட் நான் ஃப்ரீ தான், நானும் அந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இடத்துல இருக்கன்றதை மறந்துடுவாங்க. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட நீ வம்பு பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சகஜமாக வீட்டில் பேசுகிறாங்களா அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேர் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கிறத சுற்றி இருக்க எல்லாரும் பார்ப்பாங்களா. பார்த்தோன்னா ஹீரோ இப்படி திரும்பி பார்ப்பாரு. உடனே கையில் வச்சிருக்க கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோன் வந்த மாதிரி அந்த அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாருமே அப்படியே நடிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஹீரோயினும் இந்த மாதிரி இருக்கிறத வந்து அங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படியே அது ஹீரோயினும் மாறி முறைச்சிட்டு இப்போ அது வெளியே போயிடும். அப்படின்னா வந்துட்டு இப்போ எல்லாருமே அந்த பார்ட்டி வந்துருவாங்களா. இப்போ ஹீரோயினை கூப்பிட்டு இங்கே குறைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோயினும் வந்துட்டு சந்தோஷமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஜாலியாக தான் இருப்பாங்க. அந்த காலையில் முறைச்சிட்டு போச்சுல்ல அந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடிட்டே இருக்கீங்க, உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா, இந்த பொண்ணு புதுசாக வந்து சேர்ந்துருக்கால, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனால் இப்படி ஒரு பார்ட்டிக்கு வரும்போது ஹஸ்பண்டோட தானே வரணும், ஏன் அவள் ஹஸ்பண்டோட வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே இப்போ சுற்றி இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். என்னது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஏன் அந்த விஷயத்தை நீ யார்ட்டையுமே சொல்லலை, அப்போ பார்ட்டிக்கு உன் ஹஸ்பண்டை நீ கூட்டிகிட்டு தானே வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஆகி அப்புறம் எப்படி நம்ம பாஸோடு நீ வந்து நல்லா பேசி நெருங்கி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த லேடி இந்த மாதிரி ஒரு கொளுத்தி போட்டு விட்டுருக்கோம். இல்லாமல் இப்போ அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லிடும் அப்படின்னா, ஒருவேளை அவளுக்கு விவாகரத்து கூட ஆக்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி மாறி சொல்லவும் இப்போ ஹீரோயின் அப்படியே அமைதியாக இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக இருக்க அந்த லேடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே இருந்தாலும் அது அவளோட பர்சனல் தானே, அதை பற்றி ஏன் இப்போ பேசணும், இந்த டாப்பிக்கே வேண்டியதில்லை, வேற டாபிக் மாற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதை எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்ற முடியும், அது என்ன ஏது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு செம்ம கோவம் தான் வரும். இதை சமாளிக்கிறோன்னா ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. எல்லாரும் என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களா. ஒன்றும் இல்லை, என் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, எது இறந்துட்டாரான்னு எல்லாரும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. டக்குன்னு ஹீரோ வந்து நிற்பார். வந்தவர் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன வயசில் உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துருக்க கூடாதுன்னு சொல்லுவார். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவன் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னால் இங்கே வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினச்சிட்டே இருப்பாங்க. உடனே எல்லாரும் பேசி ரொம்ப கவலையாக இருக்கும் போது இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாது. உடனே அவர் அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, வாங்க வாங்க எல்லாரும் கேம் சென்டர் போகலாம், இங்கே கேம்லாம் நிறைய இருக்கும் விளையாடலான்னு எல்லாரோட கவனமும் மாறும். எல்லாரும் கேம் விளையாட போவாங்க. எல்லாம் அங்கே விளையாட போகணும், இங்கேயே நம்ம ட்ரூத் ஆர் டேர் கேம் இருக்குல்ல அதை விளையாடலாம் அப்படின்னு சொல்லவும் இப்போ எல்லாரும் கேள்வி கேட்டு விளையாடிட்டே இருப்பாங்களா. இதில் வந்துட்டு தோற்று போகிறாங்களா அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்துட்டு இப்போ அவங்க சொல்கிற யார் கூட விளையாடுறாங்களோ அவங்கள வந்து கிஸ் பண்ணணும், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ட்ரிங்க் பண்ணணும். இது 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு மாட்டிடுவாங்க. ஒன்று எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஹீரோ இருக்கார்ல பாஸ் இருக்கார்ல அவருக்கு வந்து நீங்கள் கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டே இருப்பாங்க. ஹீரோ பாப்பாரா ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு நான் ட்ரிங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ ஒன்று கேட்பாரு, நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ அடுத்த ரவுண்டு விளையாடும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல அவர் மாட்டிப்பாரு. இப்போ அவருக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சனை வந்து கிஸ் பண்ணணும் இல்லை ட்ரிங்க் பண்ணணும். உடனே அந்த எல்லாத்தையும் போட்டு கொடுத்து ஹீரோயின் மனசெல்லாம் இப்போ கஷ்டப்படுத்துச்சுல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கும். இப்போ ஸ்ட்ரேஞ்ச் பர்சன்னா அதுக்கு வந்து ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஹீரோ நம்மளை மட்டும் கிஸ் பண்ணிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு அதை நினச்சிட்டே உட்காந்துருக்கும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ வந்து அவங்க பயப்படுவாங்க, இவன் ஏதாவது நம்மகிட்ட நடத்துப்பானோன்ற மாதிரி அவங்க பயப்படுவாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீயும் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரிங்க் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அதெல்லாம் பண்ணாமல் டக்குன்னு போய் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிடுவார். அவ்வளோதான், இங்கே எல்லாருக்கும் டப்புன்னு எல்லாருக்கும் பலூன் வெடிச்ச மாதிரி இருக்கும். படுக்க கத்திட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாரும் அப்படியே வாயை பொழுது பார்த்துட்டே இருப்பாங்களா. உடனே ஒரு அசிஸ்டன்ட் இல்லை கண்டினியூ பண்ணுங்க அடுத்துன்னு சொல்லிட்டு கேம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணுக்கும் அவ்வளோ கோவம் வரும். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோவம் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே மயக்கத்தில் கிடப்பாங்க. இப்போ ஹீரோ எந்திரிச்சுட்டு அந்த இன்னொரு பொண்ணு ஹீரோயினை கிண்டலாக பேசிச்சுல, உன்னை வார்ன் பண்ணுறேன் இந்த மாதிரி இனிமேல் பேசுகிறவளை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுவார். அதுவா தள்ளாடிட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிடும். இப்போ எல்லாருமே அந்த பார்ட்டியை விட்டு ஒவ்வொருத்தராக நகர்ந்துருவாங்க. ஹீரோயின் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேயே விழுந்து கிடப்பாங்க. ஹீரோ கேட்பாரு, இப்போ நீ கிளம்புறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்க பதிலே பேசாமல் கிடப்பாங்க. நம்ம ஹீரோ இப்போ தனியாக விட்டு போக முடியாதுல, ஹீரோயினை கூட்டிகிட்டு அவர் காருக்குள்ள தூக்கிட்டு வந்துருவாரு. காரில் ஏற்றவே மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு வந்திருக்காரு. இப்போ ஹீரோயின் காரில் உட்காந்துருக்கும் பார்த்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணதால சுத்தமாக அவங்க ஞாபகமே இருக்காது. இங்கிட்டும் அங்கிட்டும் ஒரு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஹீரோ என்ன சொல்வார், வேணா அவன் ட்ரிங்க் பண்ணால் குரங்கு மாதிரி மாறிடுவாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு பக்கத்தில் அவர் பாட்டுக்கு பக்கத்தில் படுத்து கிடப்பாங்க. இப்போ ஹீரோவை திரும்பி பார்ப்பாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு என்ன நினைப்பாரு, இவர் வந்து அழகாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஹீரோவுக்கு தோணும். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ மூஞ்ச பார்ப்பாங்களா, இவனை பார்த்தா நம்மளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. உன் கண்ணை பார்த்தா மூக்கு வாய் இது எல்லாமே என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தொட்டு பார்த்துட்டே இருப்பாங்களா. ஹீரோ இப்போ என்ன சொல்வாருன்னா, இன்னொரு தடவை நீ தொட்டன்னு வச்சுக்கோ, இப்படியே கார்லேருந்து தூக்கி ஒன்று வெளியே வீசிடுவேன் அப்படின்னு சொல்வார். உடனே அவங்க பாட்டுக்கு கதற ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வருவார். ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டு வந்து ஹீரோயினை படுக்க வைப்பார். இன்னும் அதிகமாகிடும். ஹீரோ தூங்குன்னு சொல்லிட்டு தூங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மூக்குலேயே ஒரு குத்து விட்டுருவாங்க. ஹீரோக்கு கோவமாக வரும். போனா போதுன்னு வீட்டுக்கு கூட்டு வந்தால் என்னையே அடிக்கிறல்ல நீ அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு இப்போ அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க மனசில் இதெல்லாம் கொட்டி தீர்ப்பாங்க. உன்னை நான் 3 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நான் எவ்வளோ நேசித்தேன், நான் உனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பேன், எவ்வளோ வேலை பார்த்து கொடுத்துருக்கேன், எவ்வளோ சமைச்சு கொடுத்துருக்கேன். நீ ஆனால் என்கிட்ட ஒரு நாளாவது என்கிட்ட அன்பாக பேசியிருக்கியா? கிடையவே கிடையாது. அன்றைக்கி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அது நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரில, அநேகமாக நீ யார் கிடையாது அஃபேர் அந்த மாதிரி இருந்திருப்ப, அதனால தானே என்னை நீ தூக்கி போட்டுட்ட, என்னை உதாசனப்படுத்திட்ட, உன்னால சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கத்துவாங்க. இவங்க மனசில் உள்ளதெல்லாம் இப்போ வெளியே வருதா. ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு நின்றுட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரத்தில் எனக்கு வாமிட் வருதுன்னு சொல்லும்போது ஹீரோ கொஞ்சம் பொறுமையாரு பாத்ரூம் கூட்டு போறேன்னு சொல்லுவார். அதுக்குள்ள ஹீரோ மேலேயே வாமிட்டும் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் பெறாத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் படுத்து அவங்க பாட்டுக்கு தூங்கிடுவாங்க. சில நேரங்களில் நீ ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாரு. அதோட இப்போ விடிஞ்சிரும். 2 பேரும் ஒன்னாவே படுத்து தூங்கியிருப்பாங்க. காலையில் சூரியன் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் முழிப்பாங்க. முழிச்சோன்னே ஹீரோ மேலே காலெல்லாம் தூக்கி போட்டு படுத்திருப்பாங்க. பார்த்தோன்னு அஜுஜோ என்னடா இப்படி படுத்து கிடக்குறோன்னு யோசிப்பாங்க. அப்போ தான் நைட்டு வந்து அவங்க ட்ரிங்க் பண்ணது, ஹீரோ மேலே வாமிட் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். இவங்க முழிக்கிறதுக்குள்ளே எப்படியாவது கிளம்பிங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவங்க கரெக்டாக அப்படி வெளியே போகும்போது ஹீரோ முழிச்சிருவாரு. அதோடு பார்த்தீங்கன்னா அவங்க பயந்து ஓட அவங்க தடுமாறி அவங்க மேலே ஹீரோ விழுந்து அப்படியே கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு வருவாங்களா, அவங்க கிட்ட வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா கிண்டலாக கேட்பாங்க. நேற்று நீ ட்ரிங்க் பண்ணியிருந்த, எல்லாரும் கிளம்பிட்டோம், ஹீரோ தான் உன்னை கூட்டு போனார், என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே நடக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் காலையில் கிஸ் பண்ணிக்கிட்டாங்களே, அதான் ஹீரோனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இப்போ ஹீரோ ஆஃபீஸ் வந்துட்டு அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பார். அதோடு இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் சில பேர் இருக்காங்களா, அந்த பிடிக்காத ஒரு பொண்ணு இருக்கும்ல, என்னதான் ஹீரோ நேற்று அதை வார்ன் பண்ணாலும் திரும்பவும் அது ஆஃபீஸ்க்குள்ளே என்னத்தை பரப்பிட்டு இருக்கோன்னா வந்து ஹீரோக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் இவ வந்துட்டு ஹீரோவை வந்து மயக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம், அதாவது வச்சிருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி பேசவும் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு கோவமாக வரும். நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நேற்று ஹீரோ அந்த மாதிரி சொல்லாரு, இந்த மாதிரி பேசாதான்னு சொல்லவும் அந்த பொண்ணை பிடிச்சி இது தள்ளி விட்டுரும். அவங்க நேரம் வந்து ஹீரோயின் மேலே விழவும் ஹீரோயினுக்கே கோவம் வரும். எதுக்காக இப்போ நீ அவளை அழிக்கிற, எதுக்காக அவளை நீ இப்படி தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. உன்னை எல்லாருமே அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, நம்மளோட பாஸ் செய்வோ இருக்கார்ல, அவருக்கு ஆல்ரெடி
கல்யாணம் ஆனவர். ஆனா இவ வந்துட்டு அவள வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கா. இவ வந்து தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவ ரொம்ப மட்டமானவ அப்படின்ற மாரி எல்லார் முன்னாடியும் சொல்லுவாங்க. கோவமா ஒரு எத வச்சு இந்த மாதிரி சொல்ற? நான் என்ன எப்ப நடந்துக்கிட்டேன் அப்படின்ற மாரி கேட்கவும், என்ட்ட ஆதாரமே இருக்கு அப்படின்ற மாரி அந்த லேடி சொல்லும். என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபோன் எடுத்து காட்டும்போது ஹீரோயினே பயந்துருவாங்க. ஒருவேளை நேத்து நம்ம கிஸ் பண்ணது, அவர் மேல வாமிட் பண்ணது, எதையாவது ஒண்ணு வீடியோ எடுத்து வச்சிருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. டக்குனு அவங்க ஃபோன் எடுத்து காட்டுவாங்கல்ல, எல்லாரும் உத்து உத்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தோனே அவங்களும் ஒரு நிமிஷம் பயந்துருவாங்க. அப்பதான் அவங்க நிம்மதியா இருக்கும். ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. வேற ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கும். ஆனா அவரோட மூஞ்சி தெரியாது. மூஞ்சுக்கு தான் தெரியும். உடனே ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கும். இப்ப பார்க்குறவங்கலாம் என்ன நெனைப்பாங்க, ஃபேஸே தெரியல. அவள் அந்த பொண்ணு ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ற? அப்படின்ற மாரி கேட்பாங்க. இதே மாதிரி சொல்லும். ஹீரோயினுக்கு ஒரு மாரி நிம்மதியா இருக்கும். இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, என்கிட்ட இன்னும் நெறைய ஃபோட்டோஸ் இருக்கு. எனக்கு இத அனுப்புனவங்க வந்து இன்னும் நெறைய வச்சிருக்காங்க. அவங்கள சொல்லி நான் அனுப்ப சொல்றேன்னோனே, இந்த மாரி ஏகப்பட்ட ஃபோட்டோஷாப் அந்த மாரிலாம் பண்ண வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத வேல பார்த்துட்டு இருக்காத, முட்டாள்தனமா இனிமே நடந்துக்காத அப்படின்ற மாரி ஹீரோயினுக்கு இப்ப கோவமா இருக்கும். பயங்கரமா திட்டி விட்டுருவாங்க. ஒரே வார்த்தையா சொல்லுவாங்க. இதுக்கு மேல நீ என்ன பத்தி தப்பு தப்பா இந்த மாரிலாம் தேவையில்லாம பேசிட்டு இருந்தேன்னா, நான் வேற மாரி உன்ட்ட நடந்துப்பேன். எல்லாரும் போய் வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாங்க. இதுக்கா இன்னும் ஹீரோயின் மேல கோவம் வந்துட்டே இருக்கும். இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வருவாங்களா, அவங்க பாட்டி சொல்லி தானே கல்யாணம் பண்ணாங்க. அதாவது ஹீரோவோட பாட்டி. அந்த பாட்டி இப்ப வந்திருக்கும். ஹீரோயின் அவங்கள்ட்ட நானான்ட்டு போய் அவங்கள்ட்ட போய் பேசுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோவ விட இவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 பேர்ட்டயும் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ வேற வந்துருவாரு. "இப்ப எதுக்காக வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிட்ட கேட்கும்போது, "என்னப்பா நீ எதுக்காக வந்தேன்னு கேட்குற? உங்க 2 பேர பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் இப்ப டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண விஷயம்லாம் பாட்டிக்கு தெரியாதுல்ல. அது மாரி தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாட்டி என்ன சொல்வாங்கன்னா, "இன்னும் இவன் உன்ன கிண்டல் பண்றானா? உன் கூட சந்தோஷமா இருக்கானா? என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லு. அப்படி மட்டும் ஏதாவது இவன் வேற மாரி பண்ணிட்டு இருந்தானா, அவன உண்டு இல்ல நான் பண்ணிடுவேன்." அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்களா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு மனசுல நினைப்பாங்க. அப்போ ஒரு வேளை போட்டு குடுத்துருவோமா அப்படின்ற மாரி கூட அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ வேற யோசிப்பாரு. என்னத்தையோ சொல்லிருவாளோ, ஒரு வேளை நம்ம டிவோர்ஸ் கேட்டதெல்லாம் சொல்லி குடுத்துருவாளோன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே நிப்பாரு. வந்துட்டு ஹீரோயின் மேல வந்து கைய போட்டுட்டு, "நம்ம 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியா இருக்கோம். நீ ஏன் கிராண்ட்மாட்ட சொல்ல?" அப்படின்னு சொல்லவும், "ஆமா நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. "சரி சரி இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பாட்டி வந்திருக்கேன். வாங்கன்னு சொல்ல கேட்க மாட்றீங்க. ஏன் வந்தேன்னு தான் கேட்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்பாங்க. ஹீரோயின பார்த்து, "நீ என்னன்னு?" கேட்கும்போது, "நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்." 2 பேரும் பேசுவாங்களா, "நான் உங்கள பார்த்துட்டு போறதுக்கு மட்டும் வரல. இங்கேயே 10 நாள் தங்க போறேன்னோனே, என்ன இங்கேயே தங்க போறீங்களா? உங்களுக்கு தான் இங்க நெறைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கே. அங்க தங்கலாமேன்னு." ஹீரோ சொல்வாரு. "உங்க கூட தங்கலான்னு வந்திருக்கேன்னோன பார்த்தீங்கன்னா வந்து, சரி ஓகே நான் ரூமுக்கு போறேன்னு." பாட்டி கிளம்புவாங்களா, உடனே ஹீரோ வேணான்னுவாரு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி கேட்பாங்க. உடனே ஹீரோயினும் புரியாம நிப்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்து சொல்வாரு, "நம்ம 2 பேரும் தனித்தனி ரூம்ல தங்கியிருக்கோம். இப்ப அத பாட்டி பார்த்தாங்கன்னா, அதுவே பிரச்சனையாகும். அதெல்லாம் கிளீன் பண்ணி ஒரே ரூமா மாத்துற வரைக்கும் பாட்டிய நீ சமாளிச்சுட்டே இரு. நான் அதுக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துறேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. உடனே ஹீரோயினும் அதுக்கு தகுந்த மாரி பாட்டிய சமாளிப்பாங்களா. இப்ப அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ ரூமுக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்ப ஹீரோ தூங்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, முழு இடத்தையும் அடைச்ச மாரி அவங்க படுத்து கிடப்பாங்க. ஹீரோ இப்ப நான் எங்க படுக்கிறதுன்னா, "போய் சோஃபால படு, இல்ல போய் கீழ படு." அப்படின்ற மாரி அவர்ட்ட வம்பு பண்ணுவாங்க. வம்பு பண்ணிட்டே இருக்கவும் ஹீரோ இதுக்கு மேல சண்டை போட முடியாது. பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சிரும்னு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. ஹீரோ நல்லா தூங்கி எந்திரிச்சுருவாங்களா. இப்ப மறுநாள் காலையில ஆஃபீஸ்க்காக கிளம்பி நிப்பாங்க. ஹீரோ எங்க இருக்காருன்னு பார்த்தா பாவமா இருக்கும். அவர் போய் வெளிய சோஃபா இருக்குல்ல, அங்க போய் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து மெதுவா எழுப்புவாங்களா, எந்திரிக்க மாட்டாரு. ஒரு கத்துனவுன பார்த்தீங்கன்னா பயந்து முழிச்சிருவாரு. அப்படியே ஹீரோயின் தடுமாறி விழ அவங்க மேல போய் இவர் விழுந்த மாதிரி இருக்கும். இப்ப பாட்டி வருவாங்களா, 2 பேரும் இப்படி எசக பசகா இருக்கிறத பார்த்தோன்னா அவங்களே ரொம்ப வெட்கப்பட்டுப்பாங்க. அதோட இவங்களும் சுதாரிச்சுட்டு அவங்கவங்க வேலைய பார்க்கலான்னு வெளிய கிளம்பிருவாங்க. கிளம்பும்போது பாட்டி என்ன பண்ணுவாங்க, வேணும்னே ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த மயக்கமா இருக்க மாதிரிலாம் அந்த மாரி கலந்து குடுத்துருவாங்க. உடனே ஹீரோ 2 பேருமே பால் குடிக்கிறன்ற பேர்ல பால குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேரும் தூங்கலான்ற மாரி வந்துருவாங்க. அந்த டைம் ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோயின புடிச்சு புடிச்சு தள்ளி தள்ளி விடுவாங்க. "என்ன பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ ஒரு அளவுக்கு மேல சொல்லிடுவாரு. "இல்ல எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சு போயிரும். "ஓ! நீ அப்ப அந்த பால குடிச்சல, அந்த பால்ல தான் ஏதோ இருக்கு." அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. "ஓகே, ஓகே இங்க வா நான் உன்ன வந்துட்டு உனக்கு சரி பண்றேன்னு" சொல்லி கூப்பிடும்போது, இல்ல வேணான்னு சொல்லிட்டு இவரு ஹக் பண்ண போவாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர அப்படியே ஒரேடியா புடிச்சு தள்ளி விடுவாங்க தண்ணிக்குள்ள. "இப்ப எல்லாம் உனக்கு சரியாயிடும்னா." "இல்ல, இல்ல எனக்கு இன்னும் எதுவும் சரியாகலன்ற" மாரி சொல்லிட்டே இருப்பாரு. திரும்ப திரும்ப ஹீரோயின் அங்கேயும் இங்கிட்டும் ஓடுவாங்க. இவரு பார்த்தீங்கன்னா விரட்டி விரட்டி புடிச்சிட்டே இருப்பாரு. ஒரே சத்தமா இருக்கும். பாட்டி என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. வீட்ல வேலை பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க, "அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்கல்ல, அதனால தான் விளையாடிட்டு இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லவும், சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாரி இந்த பாட்டி வந்ததுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்டுரும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்கள துரத்திட்டு இப்படியே 2 பேரும் பண்ணிட்டே இருப்பாங்க. மறுநாள் இப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க நேத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு அளவுக்கு மேல ஹீரோ வந்து விடமாட்றாரு, துரத்திக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்க, அவர எட்டி ஒரு உதைச்சு கண்ணுலயே ஒரு குத்து குத்திருப்பாங்க. இப்ப ஹீரோட கண்ணு ஒரு பக்கமா செவந்தே போயிருக்கும். அதெல்லாம் நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து அந்த அந்த ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "உனக்கு தான் அவர புடிக்கல, அவருக்கு உன்ன புடிக்கலன்னு இப்படி ஏகப்பட்ட காரணம் சொல்ற. ஆனா உனக்கு புடிச்சவங்கன்னு வெளியவாது யாராவது இருப்பாங்களா? அவங்கள பார்த்தாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத பாரு." அப்படின்ற மாரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வேற அட்வைஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. இந்த ஆஃபீஸ்ல பார்த்தோன்னா ஹீரோனுக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்பாரு. எல்லாரும் இப்ப மீட்டிங் அந்த இருக்குல்ல, அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஹீரோ உட்காந்துருப்பாரு. எல்லா வேலை பார்க்குறவங்களும் உட்காந்துருப்பாங்க. ஹீரோ கண்ணாடி போட்டிருப்பாரா, அந்த பையன பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். "நீயும் இங்க வேலைக்கு வந்து சேர்ந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயின் வந்து இந்த பையன் கிட்ட பேசுறத பார்த்தோன்னே ஹீரோக்கு தாங்க முடியாது. டக்குன்னு கண்ணாடிய கழட்டிட்டு இப்படி முறைப்பாரு பாருங்க. அவரோட கண் அப்படியே வீங்கி செவந்து போயிருக்கும். அத பார்த்தோன்னே
எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஒண்ணு ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. உடனே அசிஸ்டன்ட் கண்ணாடி, கண்ணாடி, கண்ணு, கண்ணு அப்படின்னு காட்டவும் திரும்ப கண்ணாடிய தூக்கி போட்டுப்பாரு. அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் நெனச்சு பார்ப்பாரு, ஹீரோக்கு எப்படி இந்த அடிபட்டுருக்கும்? ஒரு வேள ஹீரோயின போய் ட்ராப் பண்றேன்ற பேர்ல அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது நடந்திருக்குமோ? அப்படின்ற மாரிலாம் யோசிச்சு அவர் தனியா சிரிச்சுட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கார்ல, அவர் ஹீரோக்குள்ள டேலண்ட் அதே மாரி தான் அவருக்கும் எல்லாமே இருக்கும். அவர் செகண்ட் ஹீரோன்னே சொல்லலாம். இப்ப அவர் ஹீரோயின் கிட்ட வந்து சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு. ஹீரோக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிரும். ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இந்த புதுசா வந்த செகண்ட் ஹீரோக்கு ஹீரோயின கூட்டிட்டு வெளிநாடுலாம் சுத்தி வந்த மாரி கனவெல்லாம் வந்துரும். உடனே இந்த மீட்டிங் முடிஞ்சோனே வா டின்னருக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கைய பிடிச்சு கூப்பிடுவாரா. ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வாரு. இவருக்கு நல்லா அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டா தான் இவர் இருப்பாரு. செகண்ட் ஹீரோ அவருக்கு தெரியும் இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனவங்கன்னு. எல்லாரும் கிளம்பி போனதோட ஹீரோயின் கைய பிடிச்சு கூப்பிடுவாரா. உடனே ஹீரோ கேட்பாரு, அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு தெரியாதா? அவ என்னோட ஒய்ஃப்னு சொல்லும்போது, அதனால என்ன நீங்க 2 பேரும் தான் சீக்கிரமா பிரிய போறீங்கல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. இப்ப இவருக்கும் இருக்கும் ஒரு மாதிரியாவே இருக்கும். பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நான் அவர் கூட போறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவர் கூட வந்துருவாங்க. ஹீரோக்கா சமக்கம் அவர் பாட்டுக்கு இருந்துருவாரு. இவங்க 2 பேர் வந்த உடனே இப்ப இவங்க 2 பேரும் பேசுவாங்க. என்ன ஆச்சு உன் மேரேஜ் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அவன் ஆரம்பத்துல பாட்டிக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களா நினைச்சுக்கிட்டாங்க. அவன் ரொம்ப அழகா இருக்கா, நல்லா படிச்சிருக்கா, வெளிநாடுலாம் போயிட்டு வந்திருக்கா. அப்புறம் எப்படி அவனுக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் நார்மல் தானே, அதனால நான் பெருசு படுத்த விருப்பப்படல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒரு வழியா பேசி முடிச்சிருவாங்க. இப்ப ஹீரோக்கு செம கோவமா இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, நிறைய ஆளுங்களை ரெடி பண்ணி விட்டுருவாரு. இப்ப ஹீரோயினும் அவர் ஃப்ரெண்டு பேசிட்டே இருக்கும்போது இப்ப ஹீரோயினோட அங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களா, அங்க ஒரு லேடி வந்துட்டு உங்களை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம். ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாது. யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வருவாங்களா. வெளியே வந்து பார்த்தா நிறைய பேர் ஒரு 10-15 பேர் வந்து கையில ரோஸ் பொக்கேவோட வச்சுட்டு நாங்க எல்லாரும் உங்களை விரும்புறோம், எங்களை யாரையாவது ஒருத்தர் ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இது புதுசு புதுசா நடக்குதுன்னு நினைப்பாங்க. அங்க வேலை பார்க்குறாங்களா, அதோட என்னடா இது இந்த பொண்ணை மட்டும்தான் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டே இருப்பாங்க. வேணும்னே ஹீரோயின் யாரும் தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் ஹீரோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வருவாரு. வந்தோடனே ஹீரோயின் கையை பிடிச்சி தனியா கூட்டிட்டு வருவாரு. வந்தவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு அவர் அரேஞ்ச் பண்ண ஆளுங்களா காட்டிக்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் உனக்கு சுத்தி வந்து பெரிய கூட்டமே இங்க இருந்துட்டு இருக்கு, இது உனக்கு சேஃபான பிளேஸ் கிடையாது, இங்க இருந்து நீ வெளியே போயிடு, வேற இடத்துல யாவது வேலை பாருன்ற மாதிரி சொல்வாரு. ஏன்னா அவரோட கசின் வந்து இங்க வந்திருக்கிறது, அவர் ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறது அவர் பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஒரே வார்த்தையா சொல்லிடுவாங்க, எதுக்கு என் மேல உனக்கு அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிற, உனக்கும் ஒரு லைஃப் இருக்குன்னு முடிவு பண்ணி தான் இதெல்லாம் பண்ண, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போலான்னு போகும்போது ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போவாரா. ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒன் சைடா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஹீரோ நினச்சிருப்பாரு. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்கும். ஆனால் ஹீரோவுக்கு இப்போதைக்கு அந்த பொண்ணு மேலே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. இப்போ அந்த பொண்ணு வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் எதுவும் பண்ணல, எதா இருந்தாலும் நீ அவன்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வேகமாக போயிடுவாங்க. நல்லாவே தெரியும் இவர் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணதுனால தான் நம்ம மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதோடு வந்துட்டு இந்த பொண்ணு தான் திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு என்ன பண்ணும், போனதெல்லாம் போட்டோம், அவள் தானே உங்ககிட்ட தப்பாக இருந்துக்க முயற்சி பண்ணுறா, நீ என்ன தானே லவ் பண்ணுற, சீக்கிரமாகவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு பேசும். ஹீரோ ஒரே வார்த்தையாக சொல்வார், எங்கே பாரு எனக்கு அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டே இப்போதைக்கு இல்லவே இல்லை, உன்னை சுற்றி நிறைய பசங்க இருக்காங்க, நீ யாரை வேணால் லவ் பண்ணலான்ற ஒரு இதில் தான் இருக்க, உனக்கு யாராவது பிடிச்சிருந்தா நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்காக நீ வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணுக்கே ஒரு மாதிரி இருக்கும். போகவும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம், அது பாட்டு கத்திட்டே இருக்கும். ஹீரோ காதலே வாங்க மாட்டார், அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்போ இங்கே வந்து ஹீரோ கோவமாக அவர் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பாரா. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல அவரோட கையை பிடிச்சிட்டு ஒன்றா கை கொடுத்து போயிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹீரோக்கு கோவமாக இருக்கும். இப்போ இங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே, ஹீரோனோட ஃப்ரெண்டு, அவங்களோட சேர்ந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டும் ஹீரோயினோட இப்போ வந்திருக்காருல புதுசாக அவர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போவும் அதே மாதிரி இருக்கிறது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவை ஒன் சைடு லவ் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க தாத்தா கிட்ட வந்து சொல்லும், இந்த மாதிரி அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், இடையில ஒரு சின்ன பிரேக்கப் ஆயிடுச்சு, திரும்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது அவன் முடியாதுன்னு சொல்கிறான், எப்படியாவது அவனை நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற முடியாமல் படுத்து கிடப்பாரு. அவர்கிட்ட போய் சபதம் போட்டுட்டு உட்காந்துருக்கும். பேசிட்டே இருக்கிறது ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒன்று ஹீரோனை தனியாக கூட்டு வந்துருவாரு. வந்து ஒரு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாரு. இப்போல்லாம் அவனை தான் உனக்கு பிடிக்கிறதில்ல அப்படின்னு கேட்கவும் ஹீரோன் என்ன சொல்வாங்கன்னா, இதை பற்றி நீ ஏன் பெருசாக நினைக்கிற, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேருக்குள்ளே டிவோர்ஸ் ஆக போகுது, அவனுக்கு என்ன பிடிச்சிருந்தா என்ன பிடிக்காட்டு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உன்னை ஹீரோ கையை பிடிச்சி வம்பு பண்ணிட்டே இருப்பார். ஹீரோன் பிடிச்சி தள்ளி விடுவாங்களா, அவங்களுக்கு கிஸ் பண்ணுறதுக்காக இவர் போவார். போகும்போது ஹீரோயின் கிட்ட போயிட்டு கேட்பாரு, இப்போ நான் வந்து விவாகரத்து பண்ண நினைக்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் அதானே நீ ஆசைப்பட்ட, அதுவே நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உன்னை ஹீரோ கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. இவன் தான் டிவோர்ஸ்னு கேட்டான், இப்போ இவனே கோப்படுறான், எதுக்காக இவன் இப்படி நடந்துக்கிறான்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிப்பாங்க. 3 வருஷமா அவனுக்காக நான் வந்து காத்துட்டு இருந்தேன், என் லைஃபையே டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டான், இப்போ இந்த ஆஃபீஸில் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இப்போ ஏன் அவன் கோப்படுறான் ஒன்றுமே எனக்கு புரியல, அப்போ எனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு விட்டுருவாங்க. மறுநாள் இப்போ ஆஃபீஸில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அசிஸ்டன்ட் இருக்காருல ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவார். அந்த பொண்ணு யாராக இருக்கும்னா ஹீரோ லவ் பண்ணதில் அந்த பொண்ணாக இருக்கும். இவங்க நம்ம கம்பெனியில் புதுசாக வேலைக்கு சேர்றாங்கன்னு சொல்லவும் இப்போ எல்லாரும் வெல்கம்
பண்ணுவாங்களா, ஹீரோயினும் அவங்களும் நேருக்கு நேரா பார்த்துப்பாங்க. வேணும்னே தான் இப்போ இது வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கும். இந்த பொண்ணு தான் ஹீரோவ லவ் பண்ணுது. ஹீரோவும் இந்த பொண்ண தான் லவ் பண்றாரு அப்படின்றது ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணும், நேரா இப்போ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இப்போ நான் அப்படியே கை கொடுத்து அந்த மாதிரி பேச ஆரம்பிக்குமா, ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இப்பத்துலேருந்தே நம்ம 2 பேரும் எல்லாரும் ஒண்ணா வேலை பார்க்குற மாதிரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸாவே வேலை பார்க்கலாம்னு சொல்லவும், அது கூட ஃப்ரெண்டா இருக்கவங்களுக்கு பிடிக்காது. இவ ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அவங்க நினைச்ச மாதிரி இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, நம்ம சார் இருக்காருல, சிவ இருக்காருல, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃபியான்ஸே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அங்கேருந்து அங்கே போகலான்னு நினைப்பாங்களா, உடனே அங்கே தான் அவங்க ஃப்ரெண்டும் அவங்களும் மட்டும் இப்போ அங்கேருந்து போவாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் மற்றெல்லாம் நின்றுட்டே இருப்பாங்க. இந்த புதுசாக வந்து பொண்ணு என்ன பண்ணும், வந்த அன்னைக்கு எல்லாரையும் கவர் பண்ணணும்னா எல்லாருக்கும் காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்குறோம்ல. ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்கும். நான் இங்கே புதுசாக வேலைக்கு வந்திருக்கேன்னா அவங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லவும் எல்லாரும் எடுத்துக்கும். ஒவ்வொருத்தரும் ஓன் எடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியானதாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லாருமே இவங்க பேச்சுக்கு மாறிடுவாங்க. அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோ கிட்ட சைன் வாங்கிறதுக்காக வந்துட்டு பாருவேன். ஆனால் அவருக்கு ஏதோ ஹீரோ கிட்ட பேசணும்னு தோணும். பேசாமல் நின்றுட்டே இருப்பார். ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. என் மூஞ்சில் ஏதாவது எழுதி ஒட்டியிருக்கா, எதுக்கு என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதாவது என்ன சொல்ற, அந்த டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்க அந்த ஹீரோன்னு 2 பேரும் தானே லவ் பண்ணுறதா எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு புதுசாக ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணு நீங்கள் தான் வந்து அதோட ஃபியான்சி உங்களோட ஃபியான்சி அதுதான் அப்படின்றது அது சொல்லுது அப்படின்னு சொல்லவும் ஹீரோ உடனே குடிச்சிட்டு இந்த காஃபி அப்படி துப்பி விட்டுருவாரு. உடனே இவர் டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கொடுப்பாரு. அதோட இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, அப்போ ஆல்ரெடி நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட நிலைமை என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு கேட்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் இவரே கேட்பாரு. இவ்வளோ அப்செட் ஆவாங்க. இப்போ ஆஃபீஸே ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தில் இருக்குது. அந்த பொண்ணோட நிலைமை நினச்சி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு இப்போ தான் புரியும், ஓ இது வேற மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஹீரோயினை பார்க்கலான்னு ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்களே கேட்பாங்க, உன்னை தானே இப்போ எல்லாரும் நீ அந்த பாஸை 2 பேரும் க்ளோஸாக இருந்தீங்க, இப்போ அவன் வந்து இப்படி சொல்கிறா, நீ எதுவுமே பெருசாக எடுத்துக்காம இங்கே நீ பாட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, இதே போட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது, அடுத்த லான்ச்சிங்லாம் இருக்குது, அதுக்கான மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணணும், போய் அந்த வேலையை பாருனோன்னே, ஓகே நீ வேலை பார்க்கறனால அதான் பெஸ்ட்டு, நம்மளும் எதுவும் ஒரு மாதிரி சோகமாக அப்பெல்லாம் இல்லாமல் வேலை பார்க்க தான் நல்லதுன்ட்டு இப்போ அந்த ஃப்ரெண்டும் சொல்லிட்டு போயிடும். ஹீரோயின் யோசனையிலே உட்காந்துட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், நேராக வருவார். ஹீரோ வரதை ஹீரோயின் பார்த்துருவாங்க. உன்னை ஹீரோ பக்கத்தில் வந்து அப்படியே கணச்ச மாதிரி நின்றுட்டே இருப்பார். இன்னும் ஹீரோ நிமிந்து பார்ப்பாங்களா, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. உட்காராமல் என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு ஒட்டினாப்பில் அந்த டேபிள் இருக்கும்ல ரைட்டிங், அதில் ஏறி உட்காந்துருப்பார். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இங்கே எதுக்காக உட்காருறீங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து உட்காருங்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லும் போது, இப்போ அந்த பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம்னு எல்லாம் பேசிக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனுக்கு தோணும், அப்போ அவள் சொன்னது உண்மைதான் போல இருக்குது, இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, சரி சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் அவள் சொன்னா எனக்கு சந்தோஷம் தான், நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கோங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. பேசும்போது ஹீரோ டக்குன்னு என்ன கேட்பாருன்னா, ஹீரோயின் பேர் சொல்லி கூப்பிட்டு கேட்பாரு, உனக்கு இதையும் ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நிச்சயமாக இருக்குது, கண்டிப்பாக உங்களோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை வந்து நான் தான் டிசைன் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாகிடும். கோவம் அங்கே போயிட்டு வர ஒன்று ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும், எதுக்காக இவன் கோவப்படுறான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து சொன்னால், ஒரு டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஹெட்டாக இருக்கேன், அப்போ அந்த ட்ரெஸ்ஸை நான் டிசைன் பண்ணி கொடுக்குறது என்னோட கடமை தானே, ஏன் அது புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஹீரோ அங்கேருந்து போயிருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவை லவ் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணு வந்துடும். வந்தோடனே ஹீரோயின் கிட்ட அவ்வளோ ஃபைலை தூக்கிட்டு வந்து, இந்த ஒர்க்கு ஃபுல்லாக நீ தான் முடிக்கணும்னு ஹீரோ சொல்கிறான், இன்றைக்கி நைட்டு நீ ஓவர் டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா, இது என்னோட வேலையே கிடையாது, நீ தான் இந்த வேலைக்கு வந்து வந்திருக்க, அதை நீ தானே பார்க்கணுன்னு, நான் புதுசாக வந்திருக்கேன்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தானே உன்னோட வேலை, அப்போ நீயும் ஃபுல்லாக இருந்து வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அதை வம்பு பண்ண ஆரம்பிச்சிடும். இருக்காது, சரி போனா போதும் அப்படின்றதுக்காக அவங்களும் ஓகே சொல்லி அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட பிளான் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினை நைட் டியூட்டி பார்க்க வைக்கணும். இந்த நைட் டைமில் வந்து ஹீரோவை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவரை தங்க வைக்கணும். இதுவும் அங்கே தங்கிட்டு இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணுறதை வந்து ஹீரோயினை பார்க்க வைக்கணும். அப்போவாவது அவள் சீக்கிரமாக டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான்ற மாதிரி இது பிளான் பண்ணும். ஹீரோனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க பாட்டுக்கு வேலைக்கு ஓகே சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் இது என்ன பண்ணும், ஹீரோவை பார்க்க வரும். வந்தது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம டின்னருக்கு போகலாம், அது இங்கேயே ஆர்டர் போட்டு சாப்பிட்லாம், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஹீரோ என்ன சொல்வார், இன்றைக்கி நைட் நான் ஃப்ரீ கிடையாது, என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், நீ எப்போ தான் டிவோர்ஸ் பண்ண போகிற, அப்படி பண்ணிட்டு தானே சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசவும் ஹீரோக்கு கோவம் தான் வரும். உனக்கு வந்து அளவுக்கு அதிகமாக நீ வந்து என்னோட லைனை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்க, நான் டிவோர்ஸ் பண்ணுறது என்னோட பர்சனல் லைஃப்பை வந்து நீ வந்து தலையிடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லுவார். என்ன சொல்லும், உன் கூட வாழ அவளுக்கும் விருப்பம் இல்லை, அவ கூட வாழ உனக்கும் விருப்பம் இல்லை, நீங்கள் 2 பேரும் விவாகரத்து பண்ணுறதுல என்ன தப்பு இருக்கணும்னு இது கேட்க ஹீரோக்கு அவ்வளோ கோவம் வரும். அதை சொல்கிறதுக்கு நீ யார், உனக்கு நான் ரைட்ஸ் கொடுத்தேனா, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபியான்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ சொல்லிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்ற மாதிரி இது என்னென்னமோ சொல்லும். இதுக்கு மேலே என்னோட டிவோர்ஸ் பற்றி பேசுகிறதோ, நீ என்னோட ஃபியான்ஸின்னு சொல்லி இங்கே பேசுகிறதோ இருக்கவே கூடாது, உன்னை வார்ன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இதுக்கு கோவமாக வரும்.
திட்டி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு மாதிரியாயிடும். கோச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு வெளிய போயிடுமா, இப்போ இது தெரியாது. ஹீரோ பாட்டுக்கு வெளிய வரலான்னு நினைக்கும்போது, ஹீரோயின் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இவ என்ன இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைப்பாரு. அப்ப ஹீரோனுக்கு கோவமா வரும். எதுக்காக நம்மள இந்த அளவுக்கு வேலை வாங்குறான்? ஏன்னா இவங்க என்ன அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கும், ஹீரோ உனக்கு ஓவர் டைம் பார்க்க சொன்னான்னு சொல்லவும், இவங்களும் வேற வழி இல்லாம பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு எதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு கேட்கும்போது, ஏன் கேட்க மாட்ட? எல்லாம் நீ கேட்ப. நீ தானே இந்த வேலைய என்ன பார்க்க சொன்ன அப்படின்ற மாரி இவங்க கேட்பாங்க. எது நான் சொன்னனா? நான் உன்ன ஓவர் டைம் பார்க்க சொன்னேன்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. ஆமா நீ சொன்னத தான் அவ சொன்னா அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. ஓ! இது அவளோட வேலையா அப்படின்றது இப்பதான் ஹீரோக்கே புரியும். ஹீரோயின் என்ன கேட்பாங்க, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? நீ வந்து இந்நேரம் அவ கூட டின்னர் போறதாகவும், அவளோட வேலையில நான் தான் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அவளோட பிளான் எல்லாம் என்கிட்ட சொன்னா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஹீரோக்கு கோவம் தான் வரும். உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? உன் கண்ணெல்லாம் நான் எப்ப பார்த்தாலும் பார்வையே இருக்காதா? குருட்டுத்தனமா யார் என்ன சொன்னாலும் நம்பிருவியா? கொஞ்சமாவது இருக்கிற மூளைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஏன் அவளோட டின்னருக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படி இப்படின்னு கேட்பாரு. ஹீரோயினுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, சரி சரி ஓகே நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்களா. ஹீரோ வந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாரு. 2 பேரும் கிட்ட கிட்ட பார்த்துட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சுதாரிச்சுப்பாங்க. அதோட கரண்ட் வேற போன உடனே ஹீரோனுக்கு பயந்து ஹீரோ மேலே போய் ஏறி ஜம்ப் பண்ணி உட்காந்துப்பாங்க. உன்னை ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது கரண்ட் போயிடுச்சு எப்படியாவது என்ன வெளிச்சத்துக்கு கூட்டு போன்னு கத்திட்டே இருப்பாங்க. உனக்கு இருட்டுனா பயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா வேகமா டார்ச் ஆன் பண்ணிடுவாரு. உன்னை ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்போ மேலே உட்காந்துருந்தாங்களே கீழே இறங்கிடுவாங்க. டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த லைட்டை திரும்ப தூக்கி வெளியே வீசிடுவாரு. அச்சோ என்ன இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு, திரும்ப மேலே ஏறி உட்காந்துப்பாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் ரொம்ப வசதியாக வேற இருக்கும். ஆஹா இவ வந்து இருட்டுனா பயப்படுறா, இப்படியே ஏதாவது மெயின்டைன் பண்ணி இவளை அப்படியே அதாவது என்ன சொல்றது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. இருக்கா 2 பேருக்கும் திரும்ப ரொமான்டிக்கா இருக்கும், அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேருமே கிட்ட கிட்ட போயிடுவாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, வேகமா லைட் எல்லாம் சரி பண்ணிட்டு, இந்த எவ்வளோ தைரியம் இருந்தால் கரண்ட்டை கட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே நான் சீக்கிரமா செஞ்சுட்டு வந்த பாஸ் அப்படின்னு வந்து நிற்பாரு. பார்த்தா இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு பண்ணியிருப்பாரு. அப்படியே ஹீரோ முறைச்சிட்டு இருப்பாரு. அஜிஜோ தப்பான நேரத்துக்கு வந்துட்டோம் போலேன்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆயிடும் இப்போ ஹீரோ கிளம்பி ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாரு. ஆனால் ஹீரோயினும் கிளம்பணும். எப்பவுமே அவங்கள காரில் கூட்டு போக மாட்டார்ல, கொஞ்ச நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்ப்பாரு. ஹீரோயின் வந்து ஏற மாட்டாங்க. ஏன்னா ஏறினாலும் வெளியே தள்ளி விட்டு கதவை சாத்திடுறாருல, போக மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட கசின் இருக்காருல அவர் வந்துருவாரு. 2 வீலரில் வந்திருப்பாரு. என்ன இந்த பக்கம்னு ஹீரோயின் கேட்பாங்க. உன்னை ட்ராப் பண்ணுறதுக்கு தான் வந்தேன்னு ஹீரோன் அப்படியே யோசிப்பாங்க. அப்போ ஹீரோ கிளம்புனவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று ஏறாலா மாற்றாலாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், ஹீரோட பேசி ஏற வச்சிருவார். அவங்களுக்கு ஒரு ஹெல்மெட்டை கொடுத்து 2 பேரும் இப்போ 2 வீலர்லேயே வருவாங்க. ஹீரோக்கு பத்திக்கிட்டு எரியும். இப்போ ஆஃபீஸ் வந்தோன்னு பார்த்தோன்னா ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்ட் இருக்காருல ஹீரோட கசின், அவங்க 2 பேர் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 2 பேருமே நல்லா பண்ணுவாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணும்போது அவர் கை கொடுப்பாரு, ஹீரோனும் கை கொடுப்பாங்க. இவங்க 2 பேர் கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கு கோவமா வரும். என்ன கேட்பாரு, இப்போ மீட்டிங் முடிஞ்சிட்டு வா சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அந்த கசின் வந்து ஹீரோனை கூப்பிடுவோம். ஹீரோனும் கிளம்பி போவாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், போகக்கூடாதுன்னு சொல்வார். ஏன் போகக்கூடாது, வேலை நேரம் தவிர மற்ற நேரம் லஞ்ச் டைமில் ஃப்ரீ தானே, யார் வேணா கூட வேலை பார்க்குறவங்களோட சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இங்கே அலோட் கிடையாது, இப்போ வேலை இருக்குது வேலையை பாருன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இதெல்லாம் தீமே வந்துட்டு அந்த ஒன் சைட் லவ் பண்ணுற பொண்ணு இருக்குல்ல, ஃபேன்சி பொண்ணு, அது பார்த்துட்டே நிற்கும். ஓஹோ ஹீரோ என்ன வேணான்னு சொல்கிறதுக்கு நீ தான் காரணமா, அவன் உன்னால தான் வந்துட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணுறானா, இதுக்காக நான் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணும், அது கிஃப்ட்டை கொடுத்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கல சில பேர், அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வரும். வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அதிகமாக ரொம்ப ஃப்ரீயாக வேறு இருக்கீங்க, இவங்க நிறைய பேர் வந்து இந்த கம்பெனியில் வந்து சரியாக வேலை பார்க்கறதில்ல, நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லவும் ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னோட வேலையை மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லவும், இப்போ அந்த பொண்ணு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக இருந்தது, இவங்க கிஃப்ட் கொடுத்ததுக்காக மாறின பொண்ணுங்களா இருக்குல்ல, அது அவங்களோட சேர்ந்துட்டு ஹீரோனே இப்போ தப்பாக பேசும். அந்த மாதிரி பேசும்போது கரெக்டாக ஹீரோ வந்துருவாரா, ஹீரோ வந்த உடனே அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த வில்லி பொண்ணு, அதுட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு டக்குன்னு என்ன பண்ணும், ஹீரோயின் அகேன்ஸ்டாக பேசுகிற அந்த பொண்ணையே அரைஞ்சிரும். இப்போ அதுக்கு ஒன்றுமே புரியாது, இவளுக்காக தானே பேசுகிறோன்னு நம்மளே அடிச்சிட்டாலே அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கும். அதனால டக்குன்னு அப்படியே எல்லாத்தையும் மாற்றி பேசும். அப்போ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோம், இந்த தடவை நான் தோத்து போயிருக்கலாம், உன்னை கூடிய சீக்கிரமே உண்டு இல்லைன்னு பண்ணுறா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி அது மனசில் நினச்சிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோனும் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஹீரோ பார்க்க போகும்போது ஹீரோ இப்போ என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை ஈடுபடாத அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு ஏன் அவளை பிடிச்சிருக்குன்னு நீ நினச்சிட்டு இருக்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, நான் உன்னை விரும்புறேன்றது உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ வம்பு பண்ண ஆரம்பிச்சிடும். உன்னை ஹீரோ என்ன பண்ணுவார், பிடிச்சி மிரட்டி விட ஆரம்பிச்சிருவார். இன்னொரு தடவை அவகிட்ட நீ ஏதாவது வம்பு பண்ணினா அவ்வளோதான், உன்னை இந்த கம்பெனியில் இனிமேல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி திட்டவும், அப்படியே ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன்னு கெஞ்சி கேட்டு இந்த கம்பெனியில் இருக்கிற மாதிரி தக்க வச்சுக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்போல்லாம் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஜாலியாக பேசி விளையாடிட்டே இருப்பாங்க. இப்போ மறுநாள் பார்த்தோன்னா அந்த ஆஃபீஸை விட்டு வெளியே போன்னு சொன்னோன்னே கெஞ்சி கேட்டுச்சுல, மறுநாள் அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், இப்போ திரும்ப ஆஃபீஸ்க்கு வரும். வந்தோடனே ஹீரோ என்ன சொல்வார், நான் தான் உன்னை ஆஃபீஸ்க்கு வர வேணான்னு சொன்னாலன்னு கேட்பாரு. உன்னை இதை என்ன பண்ணும், இல்லை நான் இப்போ வந்தது வந்து ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க தானவனா, அவள் அங்கே தான் இருப்பா, போய் மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இது வந்து இது என்ன பண்ணும், நேராக போகிற மாதிரி போயிட்டு கதவை சாத்திரும். சாத்தினவுடனே ஹீரோ திரும்பி பார்ப்பாரு. அதோட நேராக வந்து வேகமாக வந்து ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிடும். ஹீரோ உடனே அந்த பொண்ணை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுருவாரு. தள்ளின உடனே பார்த்தோம் அப்படின்னா இது ஓவர் கோட் ஒன்று போட்டிருக்கோம்ல, அந்த கோட்டை வந்து கலட்டிட்டு இப்போ ஹீரோ கிட்ட வரும். ஹீரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி
மாதிரி மயக்கமாக இருக்கும். இப்போ இது என்ன வேலை பண்ணியிருக்கோம்னா, அது ஒரு பர்ஃப்யூம் போட்டு வந்துச்சுல, அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் அந்த மயக்கம் ஆகுற மாதிரி வந்து இது பண்ணி வச்சுட்டு வந்திருக்கும். அதை ஸ்மெல் பண்ண உடனே தான் ஹீரோ வந்து இந்த மாதிரி மயக்கத்தில் இருப்பார். மயக்கமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டே நின்றுட்டே இருக்கும். ஹீரோ தள்ளி விடுவார், போகவே போகாது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு செக்ரட்டரி அவங்க தானே, ஹீரோயின் அந்த பட்டனை வந்து அமுத்தி விட்டுருவாரு அவர் டேபிள்லேருந்து. ஒன்று ஹீரோயின் அங்கே வந்துருவாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்கன்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது ஹீரோ வந்து சொல்லிடுவார், இந்த மாதிரி நான் இதாக இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவும் ஹீரோனுக்கு புரிஞ்சிடும். உடனே அந்த பொண்ணை வந்துட்டு இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லும்போது அது கேட்காது. உடனே அவங்க அதட்டே சொல்லவும் பார்த்தீங்கன்னா அது உடனே கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடும். உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, சரி ஹாஸ்பிட்டல் போகணும் வாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணுவார், விட மாட்டார். ஹீரோனை அப்படியே இவ்வளோ மயக்கத்தில் இருக்கவர் ஹீரோனை அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டு அதோட 2 பேரும் தூங்கியே முழிச்சிருவாங்க. இப்போ காலையில் முழிக்கும் போது ஹீரோ அசந்து தூங்குவார். ஹீரோனுக்கு அவரை தொட்டு பார்க்கணும் போல இருக்குன்னு அவங்களுக்கும் இவரை பிடிச்சி தானே இருந்தது. இவரோட திமிர்த்தனத்தில் தானே அவங்களும் கொஞ்சம் கோவமாக இருந்தாங்க. உடனே தொட்டு பார்க்கலான்னு போகும்போது கரெக்டாக ஹீரோ முழிச்சிருவார். இப்போ 2 பேருக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிச்சு. முழிச்சு 2 பேரும் உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் உட்காருவாங்க. நம்ம இப்போ ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இல்லை நம்ம 2 பேருக்குள்ளே எதுவும் இல்லை, இப்போ நடந்தது கூட ஒரு விபத்து தான், அதனால் பெருசாக அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோ என்ன சொல்வார்னா, இப்போ நம்ம 2 பேருக்குள்ளே நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டை நீ சொல்ல வரியா, அதுதான் உண்மை, அதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி சொல்வார். நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குற, என்கிட்ட விவாகரத்து தானே வேணும்னு கேட்ட, இப்போ நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்வார். அப்போ ஒன்று ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, உனக்கு தான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே என்னை நீ விவாகரத்தே பண்ணணும்னு நினச்ச, இப்போ என்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, எனக்கு தான் புரியலன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு கால் வந்துட்டே இருக்குமா, ஒன்று ஹீரோயின் சொல்லுவாங்க, அதுதான் உங்களுக்கு கூப்பிடுறாங்களே கிளம்புங்கன்னு சொல்லும்போது ஹீரோவும் நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு போவார். ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைக்கு போகலான்னு நினைப்பாங்க. இந்த ஃபியான்சி பொண்ணுக்கு இன்னும் கோவமாக இருக்கும். அது என்ன பண்ணும், ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் கொஞ்சம் மென்டலாக இருக்க மாதிரி இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணும், அவர் ஒரு டாய் வச்சு விளையாடிட்டு இருப்பாரா, அதை பிடுங்கிரும். அவர்கிட்ட பிடுங்கிட்டு இது ஏன் உடனே அவர் கேட்பாரு, இது என்னோட சிஸ்டர், இது ஏன் என்கிட்ட பிடுங்கின அப்படின்னு கேட்கவும், உனக்கு சிஸ்டர் தானே வேணும், உன்னோட சிஸ்டர் எங்கே இருக்காங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போய் இது என்ன பண்ணும், ஹீரோயினை கை காட்டி விட்டுரும். இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் தான் தன்னோட சிஸ்டர் வச்சுட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுப்பாரு. உடனே அவங்க அங்கேருந்து கத்திட்டு இருப்பாங்களா. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பண்ணும் போதே இவங்க 2 பேரும் ஏதாவது அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளையும் செட் பண்ணி வச்சிரும். அந்த ஆள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பாரு. இதுக்கு சிஸ்டர் கிட்ட சண்டை போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவர் வந்து ஹீரோயினை காப்பாற்ற நினைக்க அவங்களுக்கு விழ வேண்டிய அடியெல்லாம் இப்போ இவருக்கு விழும். ஹீரோ இந்த நேரம் வந்து இப்போ இவரை போட்டு அடின்னு போட்டு அடிப்பாரு. தரல கொஞ்சம் மனசு சரியில்லாமல் இருந்தார்ல ஹாஸ்பிட்டலில், அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஹீரோன் அவரை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அவர் மேலே ஒரு டவுட் இருக்கும். அவர் இப்போ கண்ணு முழிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெளிஞ்சிருவார். தெளிஞ்சவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து கேட்பாரு, நீ என் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒன்றும் புரிய பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவர் காட்டுவார், அவர் கையிலையும் அவங்க கையிலையும் ஒரே மாதிரி அடிபட்டிருக்கும். இது சின்ன வயசுலேருந்தே அவங்க 2 பேருக்கும் உள்ள காயம். அப்போ தான் இவங்க சொந்த அண்ணன் தங்கச்சி அப்படின்றதே தெரிய வரும். வேணும்னு தான் ஹீரோனோட அண்ணனையே அது வந்து இது மாதிரி பண்ணி வச்சிருக்கின்றது இவ்வளோ நாளாக இவங்களுக்கும் தெரியாது. அதோட இவங்க 2 பேர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஹீரோனை யாரோ கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது தான் அவங்களை காப்பாற்றதுக்காக தான் அவங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் 2 பேருக்கும் கையில் காயெல்லாம் பட்டிருக்கும். இதுக்கப்புறம் யாரும் உன்னை கிண்டல் பண்ணுறதோ உனக்கு எதுவும் நடக்கிறதோ நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்லிட்டே இருப்பார். இந்த டைமில் ஒரு நர்ஸு வரும். நர்ஸ் வந்து அவருக்கு வந்து அந்த மாதிரி குளுக்கோஸ்லாம் போடணும்னு சொல்லுவோம். ஹீரோயின் கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்களா. அந்த வந்த நர்ஸே யாராக இருக்கும்னா அந்த ஃபியான்சி பொண்ணாக தான் இருக்கும். அது என்ன பண்ணும், ரொம்ப வருஷமாக வந்துட்டு ஹீரோயினுக்கு அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை. சின்ன வயசில் ஹீரோ இந்த அண்ணனும் பிரிஞ்சிருப்பாங்க. அப்போவே வந்துட்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அந்த நர்ஸாக தானே அது முன்னாடி இருந்திருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இவரை வந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்கும். எப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆச்சு இந்த 3 வருஷத்தில், இந்த 3 வருஷமாக இவர் தான் இவங்களோட அண்ணன்றதை அது கண்டுபிடிச்சிருக்கும். ஆனால் வெளியே சொல்லாமல் இவர் இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர் கொஞ்சம் மென்டலாகவும் அஃபெக்ட் ஆயிருந்தாரா, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அவர் இறந்து போகிற மாதிரியான எல்லா ஏற்பாடுகளும் அது பண்ணிகிட்டே இருக்கும். இப்போவும் அது என்ன சொல்லிட்டே இருக்குன்னா, இத்தனை வருஷத்தில் நான் உனக்கு இதை கொடுத்துட்டே இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாளில் நீ இறந்தே போயிடுவேன். இவ வந்துட்டு என்ன அதாவது ஹீரோ வந்து என்னை வேணான்னு சொல்கிறேன்னு இவ தானே காரணம். இப்போ அவன் நேசிக்கிறவன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவளுக்கு கிடச்சிருக்கான், அவன் அண்ணன் கிடச்சிட்டா அவள் சந்தோஷப்படுவா. ஆனால் கொஞ்ச நாளைக்கு தான் இவன் உயிரோடு இருப்பான்றது அவளுக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி தனக்கு தானே அது பேசிக்கும். ஹீரோனுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏதோ நர்ஸ் வந்து மருந்து கொடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த சிஸ்டரோட வாய்ஸ் வந்து ஞாபகம் வருது, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஓ என்னை கண்டுபிடிச்சிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணும், டக்குன்னு அவங்க அண்ணனை வந்து அப்படியே மிரட்ட ஆரம்பிச்சிடும். உடனே அவர் வேற ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பாரு, ஹீரோயின் வேற ஒரு பக்கம் கத்திட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் அது என்ன சொல்லணும்னா, உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நீ இப்போ மட்டும் இந்த இதுலேருந்து மேலேருந்து நீ குதிச்சு நீங்க இந்த அப்போ உன் அண்ணனை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் அண்ணன் எனக்கு கிடச்சிருக்கான், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்படியே போவாங்க. வேணாம் செய்யாதுன்னு அவர் பாட்டுக்கு அண்ணன் வேற கத்திட்டே இருப்பாரு. ஹீரோ இந்த டேபிள் மாதிரி நின்றுட்டு இருப்பாங்களா, அப்படியே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்கள பிடிச்சி இந்த பக்கம் கூட்டி காப்பாற்றிட்டு வந்துருவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்போ எங்கேருந்து வந்தாருன்ற மாதிரி இருக்குமா, அவங்களுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். டக்குன்னு இப்போ இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது பார்த்தோன்னா ஹீரோட ஆளுங்க எல்லாரும் அந்த நர்ஸ் வேஷம் போட்டு இருக்கல அந்த ஃபேன்சி பொண்ணு அதை பிடிச்சி வச்சிருப்பாங்க.
ஹீரோ காப்பாத்திருவாரு. அவங்க அண்ணனையும் காப்பாத்திருவாரு. இப்ப இங்க வந்து பேசும்போது திரும்பவும் ஹீரோயின் வந்து கோவப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அது பாட்டுக்கு கத்திட்டே போலீஸ்காரங்கள்ட்ட ஒப்படைச்சுருவாங்க. அத கூட்டிட்டு போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் பேசும்போது, இவர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்றது அண்ணனுக்கு தெரியும். "நீ அத நினைச்சு சந்தோஷப்படாத. இவன் என்கிட்ட விவாகரத்து கேட்டான்னு" ஹீரோயின் கோவத்துல போட்டு குடுத்துருவாங்க. "எது என் தங்கச்சிகிட்ட விவாகரத்து கேட்டியான்னு?" இவர் கோவப்படும்போது, உடனே இப்ப ஹீரோ என்ன சொல்வார்ன்னா, "பொறுமையா இரு. அது ஏதோ தெரியாத்தனமா பண்ணிட்டேன். இப்ப நான் அவள உண்மையிலேயே நேசிக்கிறேன். அந்த மாரிலாம் எதுவும் நடக்க வாய்ப்பே இல்ல." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இருந்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கணுமே அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து போயிடுவாங்க. சரி அவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க அண்ணனும் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுருவாரு. இப்ப வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ போய் அவங்கள்ட்ட போய் சொல்லுவாரு. "நான் விவாகரத்து கேட்டது தப்பு தான்" அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோயின் ஒரே வார்த்தையா சொல்லுவாங்க. "நெறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டேன். எல்லாமே நடந்தது. எப்போனா, நம்ம எப்போ விவாகரத்து பண்ண போறோம்னு அந்த விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டனோ, அதுக்கப்புறம். இதெல்லாமே நம்ம கல்யாணம் ஆன காலத்துல நடந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன். நான் சாதிச்ச விஷயம், எனக்காக நீ நின்ன விஷயம், என்ன காப்பாத்துன விஷயம், எனக்காக நீ போராடினது, என்ன கிஸ் பண்ணது, என்ன நீ லவ் பண்ணி, இது மாரி சுத்தி சுத்தி வந்தது, இது எல்லாமே நம்ம 2 பேரும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தானே நடந்துச்சு. இதுவரைக்கும் என்ன உனக்கு சுத்தமா பிடிக்கலல்ல. அத நினைக்கும் போதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லவும், "சரி ஓகே நாளைக்கே அந்த விவாகரத்து நம்மளுக்கு கிடைச்சிரும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போயிடுவாரு. ஏன்னா அதுதான் உனக்கு சந்தோஷம்னு அத நீ கேட்டீல. அப்ப அதான் எனக்கும் சந்தோஷம்னு இவங்க சொல்லவும், ஹீரோ அங்கருந்து போயிடுவாரு. ஹீரோனுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அவங்களும் அங்கருந்து வருவாங்களா, வரும்போது ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவருக்கு வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, மனசுல 2 பேருக்குமே புடிக்குது. ஆனா அந்த ஈகோ மட்டும் தான். உடனே ஹீரோ பக்கத்திலே உட்காந்துருப்பாங்க. இப்ப டாக்டர்லாம் அவர இப்ப காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லவும், ஹீரோயின் அழுதுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்ப்பாங்க, அவங்க வெளிய போயிருப்பாங்களா, அந்த டைம்ல ஹீரோ முழிச்சுக்கு வந்து, "இந்த மாரி அவள்ட்ட சொல்லுங்க. இவனுக்கு இப்ப உயிர் வந்தா அவனுக்கு இப்படிதான் கொஞ்ச நாள் தான் இருப்பான்." அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது எங்கள சேர்த்து வச்சுருங்கன்ற மாரிலாம் சொல்லுவாரு. இத ஹீரோயின் கேட்டுருவாங்க. "அட பாவி! இப்ப வரைக்கும் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருப்பியா நீ? உனக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் திரிஞ்சுட்டு இருக்க. நடிச்சிட்டு இருக்கல நீ." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ அடிக்கிற மாரி போவாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அவங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்படிதான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் ஒரு நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.